அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இஸ்லாத்தின் பார்வையில் உணவு, உடை, உறைவிடம் என்ற தொடர் நிகழ்ச்சியில் நேற்றைய தினம் அந்த உட்காருகிற முறை, உணவில் முக்கியமாக சாப்பிடும் பொழுது எப்படி அமர வேண்டும் என்பது குறித்து மேலோட்டமான செய்தியை பார்த்தோம். அதன் தொடர்ச்சியை பார்ப்பதற்கு முன்னால் நேற்று சொன்ன செய்தியில் சிலர் ஒரு கூடுதல் விளக்கம் கேட்டிருக்கிறாங்க. அது என்ன கூடுதல் விளக்கம் என்று சொன்னால், மூமின் ஒரு குடலில் சாப்பிடுவான், மற்றவர்கள் 7 குடலில் சாப்பிடுவாங்க என்ற ஹதீஸை விளக்கும் பொழுது இப்னு உமர் அவர்கள் சம்மந்தப்பட்ட செய்தியை நம்ம சொன்னோம். அவர் ரொம்ப சாப்பிட்றாரு, அவரை அழைச்சிக்கிட்டு வராத, நிறைய சாப்பிட்றாரு, மூமினாக இருந்தால் கம்மியாக சாப்பிடுவார்னு அவர் சொன்னதையும், அந்த மனிதர் நானே மூமின் தானேயான்ற பதில் சொன்னதையும் நம்ம சொன்னோம். அப்போ ரசூல்லாவே இதை சொல்லியிருக்கிறாங்களோ, அதை ஏன் நீங்கள் விளக்கம் கொடுக்கல? ரசூல்லா அதை சொல்லியிருக்கிறாங்க, அந்த ஹதீஸுக்கு ஏன் விளக்கம் தரல? அது இப்னு உமருடைய கருத்து மட்டும் இல்லையே அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அது நேற்று பயிரில் இருந்தது, நான் விட்டுருச்சு. அதை மட்டும் சொல்லிடுவோம். என்னென்னு கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு முஸ்லீம் அல்லாத ஒருத்தர் விருந்தாளியாக வருகிறார். முஸ்லீம் அல்லாதவருக்கும் விருந்து கொடுக்கலாங்கிறதுக்கு இந்த ஹதீஸ் ஆதாரம். முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ். லாஃபஹு லைஃபுன் ஓஹோ காஃபிரும். ஒரு காஃபிராக இருக்கிற ஒரு மனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட விருந்து கேட்டு வர்றாரு. அவங்க விருந்து கொடுக்குறாங்க. அப்போ என்ன விருந்து கொடுக்குறாங்கன்னா, இப்போ அமரலஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஷாத்தின், ஒரு ஆட்டை காண்பிச்சு இந்த ஆட்டில் உள்ள பால் கறந்து ஒரு கொடுங்க. விருந்துனா தான், அந்த காலத்தில் விருந்துன்னா பேரிச்சம்பழம் இல்லாட்டி பால் கறந்து குடிப்பாங்களே தவிர, இந்த பிரியாணி சோறு அதெல்லாம் அந்த சமுதாயத்தில் அப்போதைக்கு வறுமையான கட்டத்தில் அப்படிலாம் இருக்கலை. அப்போ ரசூலுல்லாஹ் நினைஞ்சாங்கன்னா, ஒரு ஆட்டை காட்டி இவருக்கு பாலை கறந்து கொடுங்கன்னு சொன்னாங்க. அப்போ குடிச்சிட்டார். குடித்தவொன்னு நினச்சிடா பத்தலைங்கிறார். ஒரு ஆட்டுடைய பால் ஒரு ஆளுக்கு போதுமானது என்று அந்த காலத்தில் நடைமுறையில் இருக்கும். சாதாரண மக்கள் பசிக்கு ஒரு ஆட்டுப்பால் எவ்வளோ இருக்குமோ அதை குடித்தாங்கன்னா பசி அடங்கிடும்னு இருந்திருக்குது. அதனால தான் ஒரு ஆட்டு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஒரு ஆட்டுப்பாலை குடிச்சோன்னா அந்த சாப்பாட்டுக்கு சரி. அவர் என்ன செய்யறன்னா, பத்தலைன்னு இன்னொன்று கேட்குறாரு, இன்னொன்று கொடுக்குறாங்க. அதையும் குடிச்சிட்டாரு. மறுபடியும் வேணுங்கிறார், பத்தலைங்க அப்படிங்கிறாரு. 3வது ஆட்டுப்பாலையும் கறந்து கொடுக்குறாங்க. அதையும் குடிச்சிட்டாரு. ஆட்டை நிறைய ஜக்காத்தில் குவிஞ்சு கிடக்கும். அவ்வளோ ஆட்டுக்கு எங்கே போகிறன்னு கேட்கக்கூடாது. ஜக்காத்தாக நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஆடுகள் குவிந்து கிடக்கும். அதுலேருந்து பால் கறக்கிற ஆடுகள் ஒரு 20-25 ஆடு இல்லாமல் இருக்காது. அதுலேருந்து என்ன செய்கிறாங்க, மறுபடியும் கொடுக்குறாங்க. எவ்வளோ ஆச்சுன்னு சொன்னால், ஹத்தா ஷரிப ஹிலாப சபை ஷியாஹின், 7 ஆட்டு பாலை குடிச்சிட்டாரு. போதுங்கிறார். 7 குடிச்சிட்டு, ஒரு ஆடு தான் ஒரு சாதாரண மனிதர்களுக்கு குடிக்கிற வழக்கம். இவர் 7 குடிச்சிட்டாரு. வந்தவர் முஸ்லீம் அல்லாதவர். அந்த இதில் முஸ்லீம் அல்லாத ஒருத்தர் விருந்துக்கு தான் ரசூலுல்லாஹ் இதை கொடுக்குறாங்க. 7 ஆட்டுப்பாலை குடித்து விட்டார். அப்போ ரசூலுல்லாஹ் அப்புறம் என்ன செஞ்சால், குடிச்சு விட்டு தங்கி இருந்து இஸ்லாமியர்களுடைய அந்த பழக்க வழக்கத்தெல்லாம் பார்க்குறாரா, அவருக்கு இஸ்லாம் பிடிச்சி போச்சு. ஒரு நாள் தங்கின வகையில் ரசூலுல்லாஹ்வுடைய பண்பாடு, பழக்கம், தோழர்களுடைய விஷயம் அதெல்லாம் பார்த்து இஸ்லாம் கவரப்பட்டு காலையில் இஸ்லாத்துக்கு வந்துட்டார். இஸ்லாத்தில் வந்த உடனே ரசூலுல்லாஹ் நினைஞ்சாங்கன்னு கேட்டால், அவருக்கு நேற்று மாதிரி என்றைக்கு பால் கறந்து குடிச்சிருங்க, ஒரு ஆட்டில் பால் கறந்து கொடுங்கங்கிறாங்க. அதை குடிச்சிட்டு இன்னொரு ஆட்டில் பால் கறந்து குடிங்க 2வது சொல்கிறாங்க. அது முடியாது எனக்குன்ட்டார். 2வது தடவை குடிக்கும்போது வண்டி இழுக்கலை, ஒரு ஆட்டு பாலை வயிறு நிறைஞ்சிருச்சின்னு சொல்லிட்டார். அப்போ அந்த மனிதர் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னாடி 7 ஆட்டுடைய பாலை குடிக்கிறார். இஸ்லாத்தில் ஏற்ற உடனே 2 ஆட்டுடைய பாலை அவர் குடிக்க முடியலை. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அல் மூமினு யஷ்ரபு ஃபி மேன் வாஹிதின், ஒரு முஸ்லீம் ஒரு குடலுக்கு சாப்பிடுகிறான், உல் காஃபிரு குடிக்கிறான், உல் காஃபிரு யஷ்ரபு ஃபி சபாத்தி அம்மாயின், காஃபிர் 7 குடலுக்கு குடிக்கிறான் அப்படின்னு ரசூலுல்லாஹ் இதை பார்த்து சொல்கிறாங்க. அப்போ இதை வச்சு பார்க்கையில் ரொம்ப சாப்பிட்றது குஃப்ருக்கு ஒரு அடையாளம் தானே வருது. அதிகமாக சாப்பிடுதல் என்பது முஸ்லீம்னா கம்மியாக சாப்பிடுவான், காஃபிர்னா அதிகமாக சாப்பிடுவாங்கிற மாதிரி தானே வருது. இப்னு உமருக்கு அவர் மறுப்பு சொல்லிட்டாலும் ரசூலுல்லாஹ் சொல்லித்தானே இருக்கிறாங்க. அந்த ஹதீஸுக்கு அதையும் சொல்லாமல் விட்டியன்னு கேள்வி. அது தொடர்புடையதாக சொல்லித்தான் ஆக வேண்டியிருக்கு. இதில் என்ன கவனிக்கணும்னு கேட்டால், ஒரு மனிதர் 7 குடல் 5 குடல் சாப்பிட்றாரு என்பதையெல்லாம் ஒரு மனிதரை இன்னொரு மனிதனையும் ஒப்பிட்டு பேசக்கூடாது. அந்த மனிதரையே தான் ஒப்பிட்டு பார்க்கணும். அந்த மனிதர் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னாடி எவ்வளோ சாப்பிட்டார், அந்த மனிதர் இஸ்லாத்தை ஏற்றப்போ எவ்வளோ சாப்பிட்றாருன்றா தான் 7 குடலுன்றது அது வரும். ஒருத்தன் வயிறு பெருசாக இருக்கும், சின்னதாக இருக்கேன். முஸ்லீமாக இருந்து கூட அவனுக்கு பயிர் பெருசாக இருந்தால் அவன் 7 ஆட்டை கூட குடிப்பான். விளங்குதா? 7 ஆட்டு குடிக்கிற அந்த முஸ்லீமோட கம்பேர் பண்ணால் இவருக்கு கம்மியாக இருக்கும்.
அப்போ எப்படி கம்பேர் பண்ணணும்னா, ஒரு மனிதன் வந்து இஸ்லாத்தை ஏற்பதன் மூலமாக அல்லாஹ் வந்து பரக்கத்து செய்வான். இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னாடி அவன் எவ்வளோ சாப்பிடுகிறானோ அதை விட கம்மியாக இஸ்லாத்தை ஏற்ற பிறகு சாப்பிடுவான். அது பரக்கத்துன்ற வருது. இப்போ பரக்கத்து என்கிற அடிப்படையில் இருக்கும்போது இதை ஒரு அளவுகோலாக ரசூலுல்லாஹ் சொல்லவும் இல்லை. யார் அதிகமாக சாப்பிட்றாங்களோ, அதிகமாக சாப்பிட்றோன்னா பிறரோட கம்பேர் பண்ணுறது வரணும். இங்கே பிறரோட கம்பேர் பண்ணலையே, அவரைத்தான் அவரோட கம்பேர் பண்ணக்கூடாது. இங்கே அவர் பாரு, அவர் 7 இவர் 1ண்டா தான் பிறரோட கம்பேர் பண்ணுறாங்க. இது பாரு, நீ முஸ்லீம் 7 குடிச்சிட்டு இப்போ 1 குடிக்கிறான், நீ காஃபிர் 7 குடிக்கிறேன்னா ஒரு மனுஷனை இன்னொரு மனுஷனை கம்பேர் பண்ணக்கூடாது. ஏன்னா வயிறு ஒரே மாதிரி உலகத்தில் மனுஷனுக்கு கிடையாது. சில பேர் 2 இட்லாம் சாப்பிடுவாங்க, பெரிய 10 பேர் ரொம்ப சாப்பிட்ற மாதிரி கூட தெரியும். 2 இட்லோடு எந்திரிச்சிருவாங்க. சில நாள் 20 இட்லி சாப்பிடுவாங்க. அப்போ 2 இட்லி 20 எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது. ஒரே மாதிரி தான் பார்த்தா இருப்பாங்க. அதனால் மனிதனுடைய வயிறுகளை பொறுத்த வரைக்கும் பெரிய வித்தியாசங்கள் இருக்குது. அதே மாதிரி இப்போ ஆண் பெண் எடுத்துக்கிறாங்க, ஆம்பளையோட பொம்பளை கம்மியாக தான் சாப்பிடுவாங்க. பொம்பளை எவ்வளோ குண்டாக இருந்தாலும் சரி, ஆம்பளை அளவுக்கு சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு எனர்ஜி அதிகமாக தேவைப்படாது. ஏன்னா உடம்புல கொழுப்பு தான் அதிகமாக இருக்கிறதுனால, சதை கம்மியாக இருக்கிறதுனால எரிபொருள் கம்மியாக தான் உங்களுக்கு தேவைப்படும். ஆம்பளைக்கு எல்லாமே என்ன இருக்குது, உடம்புல பூராமல் தசைகளும் சதைகளுமாக இருக்கிறதுனால அதுக்கு தான் ரத்த ஓட்டம் எனர்ஜிலாம் அதிகமாக தேவைப்படுது. அப்போ சைஸ் வச்சு பார்த்தீங்கன்னா பொம்பளை கம்மியாக, ஆம்பளையோட கனமாக இருக்கிறவங்க கம்மியாக சாப்பிடுவாங்க. அப்போ சாப்பிட்றது என்பதை ஒருத்தர் கூட குறைய மார்க் அடிப்படையில் 7 மடங்கு சாப்பிட்றான், இப்போ 1 மடங்கு சாப்பிட்றான் என்று எதை சொல்லணும்னு கேட்டால், ஒரே மனிதர் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னாடி ரொம்ப சாப்பிட முடியும், ரொம்ப சாப்பிட தேடும். இஸ்லாத்தை ஏற்ற பிறகு அல்லாஹ் கொடுத்த மனநிறைவு கிடைக்கிற காரணத்தினால எனக்கு போதுங்க, அந்த இஸ்லாம்ங்கிற அந்த கொள்கை ஏற்றுக்கொண்ட பிறகு அல்லாஹ் என்ன செய்கிறான், ஒரு பரக்கத்து செய்கிறான். அந்த பரக்கத்து செய்ய நம்மளாம் பார்க்கத்தான் செய்கிறோம். உலகத்தில் கரெக்டாக நடக்கிற முஸ்லீம் இல்லாமல் பேருக்கு முஸ்லீமாக இருக்கிறாங்களே, அவங்க கூட இந்த பரக்கத்தை அனுபவிக்கிறாங்க. இஸ்லாம்ங்கிறதுல வந்துட்டாங்கன்னு சொன்னால், ஒரு மனிதன் 10,000 ரூபா சம்பளம் வாங்கி ஒரு அக்கா தங்கச்சி பொண்டாட்டி கூட 50 பேரையும் காப்பாற்றுவான். இஸ்லாமில் வேறு சமுதாயத்தில் கணவன் வேலைக்கு போவாங்க, மனைவி வேலைக்கு போவாங்க, அம்மா வேலைக்கு போவாங்க, அக்கா தங்கச்சி வேலைக்கு போவாங்க. எல்லோரும் போய் ஒரு 50,000-60,000 ரூபா சம்பாரிச்சிட்டு வருவாங்க. அவ்வளோ சம்பாதிக்கிறவங்களுக்கு இது பத்தாது. இவன் 10,000 ரூபா வாங்கி சாப்பிட்டு என்ன செய்வான்னா, சாப்பிடுவான், எல்லாம் செய்வான், வீடு கட்டுவான். பெரிய பெரிய வீடுகள்லாம் கட்டுறாங்க. ஆனால் முஸ்லீம்கிட்ட வருவாங்க கம்மி. வெளிநாட்டில் போய் முஸ்லீம்கள் போய் லேபர் வேலைக்கு தான் போகிறாங்க. முஸ்லீம் அல்லாஹர்கள் என்ன செய்கிறாங்க, படிச்சுட்டு போய் பெரிய பெரிய சம்பளத்தில் போகிறாங்க. மற்றவங்க அரபு நாட்டுக்கு போனாங்கன்னா ஒரு 2 லட்சம் 3 லட்சம் சம்பளம். இவன் போனான்னு சொன்னால் 30,000 40,000 சம்பளம். அப்போ அதில் வாங்கிட்டு வந்து என்ன செய்கிறான்னு கேட்டால், இவன் பெரிய பெரிய வீட்டுக்கு பங்களா கட்டிகிட்டு இருக்கிறான். யார், முஸ்லீமு. அப்போ அல்லாஹ் பரக்கத் செய்கிறான். கொஞ்சத்தில் இந்த தேவைகளை பூர்த்தி செஞ்சு மிச்சமாகிற மாதிரி அல்லாஹ் செய்கிறான் என்பதை கண்ணுக்கு முன்னாடி பார்க்குறோம். பரக்கத் செய்கிறாங்கிறது அந்த மாதிரி இஸ்லாத்தில் இருப்பவர்களுக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால் பரக்கத் செய்கிறான் அப்படின்னு அர்த்தமே தவிர, நம்ம என்ன செய்யக்கூடாது, ஒரு ஆளை சாப்பிட கொடுத்து நிறைய சாப்பிட்றான் காஃபிரு, இவன் கொஞ்சமாக சாப்பிட்றான் முஸ்லீம்னு அப்படி கம்பேர் பண்ணக்கூடாது. நம்மளே இஸ்லாத்தில் இல்லாமல் இருந்தால் இப்போ இருக்கிறவங்க கூட சாப்பிடுவோம். இப்போ நம்மளே இஸ்லாமாக எல்லாம் காப்பாற்றினா, இஸ்லாமாக இல்லாமல் இருந்தோம் என்று சொன்னால் இப்போ சாப்பிட்றத விட வண்டி அதிகமாக இழுக்கும். அந்த மாதிரி அர்த்தம் தானே தவிர, இதை வச்சுக்கிட்டு ஒரு மூமின் காஃபிர் என்ன செய்கிறது, எடை போடுற விஷயம் கிடையாது. ரசூலுல்லாஹ் 2 ஆட்களை கம்பேர் பண்ணி இந்த செய்தி சொல்லலை. இந்த கூடுதல் தகவலுக்கு சொல்லிக்கிறது. சரி, நம்ம விஷயத்துக்கு வருவோம். அதே மாதிரி இப்போ அமர்ந்து சாப்பிட்றது இருக்குல்ல, இந்த உட்கார்ந்து சாப்பிட்ற விஷயத்தில் என்னென்ன வருதுன்னு கேட்டால், பொதுவாக சில ஹதீஸில் வருது, சாப்பிடும்போது ரொம்ப அடக்க ஒடுக்கமாக பணிவாக உட்கார்ந்து சாப்பிடணும் என்கிற கருத்தை உலமாக்கள் அறிஞர்கள் அனைவரும் வற்புறுத்துகிறாங்க. நிறைய பேர் ஏராளமான அறிஞர் என்ன செய்கிறாங்கன்னா, பணி இப்படி உட்காந்துக்கிட்டு அந்த மாதிரி எந்த மாதிரி உட்காரணுமா அதில் வருது. எப்படி வருதுன்னு கேட்டால், அதாவது ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு ஆள் இப்படி சாஞ்சிக்கிட்டு சாப்பிட்றாரு. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா, இப்படி சாஞ்சிலாம் சாப்பிடாதப்பா, சாஞ்சிக்கிட்டு சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்கன்னா, தன்னுடைய உடம்பு நெத்தி இருக்குல்ல, நெத்தி தரையில் படுற அளவுக்கு குடிஞ்சிட்டாங்கன்னா சாப்பிட்றது. எப்படி சாப்பிடணும், இப்படி உட்காரலையாம், இப்படி உட்காந்து இப்படி சாப்பிட்டாங்கன்னு வருது. நெத்தியை கொண்டு போய் நிலத்தில் வைக்கிற அளவுக்கு பணிந்து சாப்பிட்டு கொண்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் ஒரு அடிமை சாப்பிட்ற மாதிரி நான் சாப்பிட மாட்டேன், நான் ஒரு அடிமை உட்கார்ற மாதிரி நான் உட்கார மாட்டேன், அடிமை உட்கார மாதிரி உட்காருவேன், ஒரு அடிமை சாப்பிட்ற மாதிரி என்ன செய்வேன், நான் சாப்பிடுவேன், இந்த இப்போ சாதாரண மக்கள் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொன்ன. அடிமை என்ன செய்வாங்கன்னா, இப்படி கூனி குறுகி முதலாளிக்கு பயந்து அதை நெத்தியில் தரையில் போடுற அளவுக்கு இப்படி நிமிர்ந்து சாப்பிட மாட்டாங்க. நிமிர்ந்து அது திமுறான், பணிஞ்சிடணும், அப்படி குனிஞ்சு சாப்பிட்ணுங்கிற மாதிரி இந்த மாதிரி ஹதீஸுகளை வைத்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அப்போ ரசூலுல்லாஹ் சாப்பிடும் பொழுது நெத்தி நிலத்தில் ஒட்டுற அளவுக்கு ரொம்ப தட்டுக்கிட்ட போயிடணும். சாப்பிட்றது என்ன செய்ய, அதான் பணிவான். இப்படி இருந்தால் நிமிர்ந்தா கொஞ்சம் ஒரு திமிருன்னு அர்த்தம். இப்படி போயிட்டா என்ன செய்யுது, அது பணிவுங்கிறாங்க. இப்படி தான் அடிமைகள் சாப்பிடுவாங்க. அந்த அடிமைகள் சாப்பிட்ற மாதிரி தான் நான் சாப்பிடுவேன்
அடிமை இல்லாதவங்க எப்படி ஒரு தலை நிமிர்ந்து சாப்பிடுவாங்களோ அப்படி சாப்பிட மாட்டேன்னு ரசூலுல்லாஹ் சொன்ன இந்த ஹதீஸை வச்சுக்கிட்டு அதிகமான மார்க் அறிஞர்கள் வந்து சாப்பிடல ரொம்ப பணிவாக அடக்க ஒடுக்கமாக சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி கருத்தை சொல்கிறாங்க. ஆனால் இந்த கருத்து இப்போ நான் சொன்ன இந்த ஹதீஸ் வந்து ஷரஹு சுன்னா பகவியுடைய ஷரஹு சுன்னாங்கிற நூலில் இருக்கிறது. இதில் வந்து நிறைய குறைபாடுகள் மூணு குறை இருக்குது. இல்லை, ஒன்றாவது குறை என்னென்னு கேட்டால், உபைதுல்லாஹ் பின் வலீத் அல் வஸ்ஸாஃபின்ற ஒருத்தர் இதனுடைய அறிவிப்பாளரை வர்றாரு. இவர் வந்து பொய்யர் என்று சந்தேகிக்கப்பட்டவர். அறிஞர்கள் வந்து சில பேரை பொய்யர்னு முத்திர குத்திடுவாங்க, ஆனால் இவர் பொய்யர்னு டவுட் பண்ணுவாங்க. அது பலவீனத்துக்கு மேலே உள்ள நிலைமை. பலவீனம்னா ஒரு நினைவாற்றல் கம்மி, அந்த மாதிரி அவர் நேர்மையை பாதிக்கிற விஷயம் இல்லை, அது அவருடைய திறமையை பாதிக்கிற விஷயம், அதுவே பலவீனம். இதெல்லாம் வந்து பொய்யர்னு சந்தேகப்படுறதுலாம் அவருடைய நேர்மையை சந்தேகிக்கிற விஷயம். இட்டு கட்டுவார்னா பொய் சொல்லுவார்னா என்னது, அவர் நேர்மையின் மீது சந்தேகம். அப்படிப்பட்ட ஒரு ஆள் இடம்பெற்றிருக்கிறாரு. யார்? உபைதுல்லாஹ் பின் வலீதுங்கிறவர். அடுத்து இன்னொரு அறிவிப்பாளர், அடுத்து வர்ற அறிவிப்பாளர் வர்றாரு. இப்ராஹிம் முகமது பின் அல் ஹாரிஸ் என்று வர்றார். அப்பா பேர் இப்ராஹிம், அவர் பேர் இப்ராஹிம். அவர் என்னடான்னு கேட்டால், இப்படி ஒரு ஆளை தேடி பார்த்தோம்னா ஹதீஸ்களில் ஆளுக்கு விவரமே கிடைக்காது. இப்படி ஒரு ஆள் இருந்ததுக்கு மஜ்ஹூல் ஹால், இவருடைய நிலைமை என்னன்னு தெரியாத ஒரு ஆள் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறதுல இவற்றந்தவர் வரும்ல அறிவிப்பாளர் தொடரில், அதில் வர்ற எல்லாரும் கரெக்டாக இருக்கணும். ஒரு ஆள் என்ன செய்கிறாருன்னா இட்டு கட்டுறவர்னு சந்தேகிக்கிறவராக இருக்கார். இன்னொரு ஆள் யாருன்னு கேட்டால் யாருன்னு தெரியாத ஆளாக இருக்கார். அதுக்கடுத்து ஒரு ஆள் அறிவிக்கிறவராக வர்றாரு. முகமது இப்னு இப்ராஹிம்னு ஒரு ஆள் வர்றார். முகமது இப்னு இப்ராஹிம்னு அலியு சாலிஹானின்னு ஒரு ஆள் வர்றார். இவரை பற்றி நீங்கள் தேடி பார்த்தா விவரம் கிடைக்காது. அப்போ 2 அறிவிப்பாளர்கள் வர்றாங்க. அந்த 2 பேர் யாருன்னு தெரிய மாட்டேங்குது. ஒரு ஆள் அறிவிக்கிறான்னு அவர் யார், முதல்ல அவர் இப்படி ஒருத்தர் இருந்தாரா, எந்த ஊரில் இருந்தார், அவர் நேர்மையானவரா நம்பகமானவரான்னு அதுக்கு டீட்டெயில் இருக்கணும். ஹதீஸ் அறிவித்தாங்கன்னா அது டீட்டெயில் தேடி எடுத்து அந்த உறுதி பண்ணிட்டு தான் அறிவிப்பாங்க. அப்போ இந்த ஹதீஸில் வந்து 3 பலவீனம் இருக்கிற காரணத்தினால இது ஒரு ஆதாரம் கிடையாது. அதுபோக இந்த அடிமைகளெல்லாம் இப்படி கூணிக்குறி நிற்கணுங்கிற கொள்கை ரசூலுல்லாஹ் ஏற்றுக்கிட்டாலும் கிடையாது. அடிமைகளாக இருந்தாலும் என்ன செய்யக்கூடாது, அப்போ அடிமை இப்படி தான் இருக்கணும். எப்போவுமே அடிமைகள்லாம் நிமிர்ந்து நிற்கிறது தான் ரசூலுல்லாஹ் சொல்லி தந்திருக்காங்களே தவிர, அடிமைண்டா நீ என்ன செய்யணும், மற்றவனுக்கிட்ட டிஃப்ரெண்ட்டாக போய் அந்த மாதிரி தான் எஜமானுடைய வேலையை பார்க்கணுங்கிற ஒரு விஷயம் வருமே தவிர, அடிமை உட்கார்றதுக்குன்னு ஒரு முறை, அடிமை சாப்பிட்றதுக்குன்னு ஒரு முறையெல்லாம் இஸ்லாம் வந்து அந்த ஏற்றத்தாழ்வு சொல்லித்தர்ற மார்க்கும் கிடையாது. அதனால் ரசூலுல்லாஹ் சொன்னது இல்லைன்னு வணங்குறோம். அடுத்ததாக என்னென்னு கேட்டால், இதே ஷரஹு சுன்னாவில் இதே ஹதீஸ் என்ன வருதுன்னு கேட்டால், அதாவது ஒரு ரசூலுல்லாஹ் இருக்கும்போது என்ன செய்கிறாங்கன்னா, பானை ஒருத்தர் மலக்கு வர்றாரா ரசூலுல்லாஹ்ட்ட வந்து ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறாங்களாம், முகமது அவர்களே, நீங்கள் வந்து அல்லாஹ்ட்ட அல்லாஹ் உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் பண்ண சொல்லியிருக்கிறான். என்ன கொஸ்டின் என்று கேட்டால், நீங்கள் நபியாகவும் அடிமையாகவும் இருக்க விரும்புகிறீர்களா, நபியாகவும் ராஜாவாகவும் இருக்க விரும்புகிறீங்களா அப்படின்னு நல்லா கேட்குறான். நபி ப்ளஸ் அடிமை, நபி தான் ஆனால் அடிமை போல் இருக்கணும், இதை நீ விரும்புகிறீங்களா? அவு நபியன் மலிக்கன், ஒரு ராஜாவான நபியாகவும் இருப்பேன், ராஜாவாக இருப்பேன், கெத்தாக இருப்பேன், அது கெத்தான நபியாக இருக்க விரும்புகிறீங்களா, அல்ல ஒரு அடிமை மாதிரி நபியாக இருக்க விரும்புகிறீங்களான்னு அப்படின்னு கேட்டாங்களாம். ஒரு மலக்கு வந்து கேட்குறாரு. இப்போ ரசூலுல்லாஹ்க்கு என்ன சொல்கிறேன்னு தோணலையாம். அப்போ ஜிப்ரீல் அங்கே இருந்தாராம். ஜிப்ரீல் வந்து சைகை செஞ்சாராம் அதை சொல்லுன்னு சொல்லி. அப்போ ரசூலுல்லாஹ் நினைஞ்சாங்கன்னா, பல் நபியன் அபுதன், நான் அடிமையான ஒரு அப்தாகத்தான் நான் இருக்கேன், நபியாக தான் இருப்பேன், அடிமையாக இருப்பேன், நபியாக இருப்பேன், ஒரு கெத்தாக நான் இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நான் ஜிப்ரீல் சொன்னோன்னு தேர்ந்தெடுத்தாங்கன்னு வருது. அப்போ இதை வச்சுக்கிட்டு என்ன செய்கிறாங்கன்னா, நம்ம சாப்பிட்ற சபைகள்லாம் ஒரு சபையில் உட்காந்தோம்னு சொன்னால் மற்றவங்களோட நம்ம வந்து பணிஞ்சு குனிஞ்சு ஒரு அடக்க ஒடுக்கம்ங்கிறாங்கல்ல, அப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை இந்த ஹதீஸை வச்சுக்கிட்டு சொல்கிறாங்க. இந்த ஹதீஸில் என்ன, இதுவும் அதே நூலில் தான் இருக்குது. இந்த ஹதீஸில் 2 பலவீனமான ஆட்கள் வர்றாங்க. ஒரு ஆள் யாருன்னு கேட்டால், முகமது இப்னு யாக்கூப் அல் கிசாயின்னு ஒரு ஆள் வர்றார். இவர் அறிவிக்கிறார். இவர் யாருன்னு தேடி பார்த்தீங்கன்னா விவரமே கிடைக்காது. ஒரு அறிவிப்பாளர் சொல்கிறாங்கன்னா அவருக்கு வரலாறு இருக்கணும்ல, இவர் யார் என்று அறியப்படாதவராக இருக்கிறார். அதே மாதிரி இன்னும் அவர்கிட்டருந்து கேட்டாள் யாருன்னு கேட்டால், அபு தாஹிர் அல் ஹாரிஸின்னு ஒரு ஆள் தான் அவர்கிட்டருந்து கேட்டாள். சரி, அவர் யார்ப்பான்னு கேட்டால் அவர் யாருன்னு தெரியல. அப்போ 2 அறிவிப்பாளர்கள் யார் என்று தெரியாத 2 குறைபாடு இருக்கிறதுனால இதுவும் பலவீனம். அப்படின்னா அவன் அடக்க ஒடுக்கமாக பணிஞ்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி, அதுக்கு தான் சேரில் உட்காரக்கூடாது, டேபிளில் உட்காரக்கூடாது, டைனிங் அதெல்லாம் சொல்கிற இதில் தான். இதை வச்சுக்கிட்டு தான் என்ன செய்கிறாங்க, டைனிங் டேபிளில் உட்காந்து அது திமிர் மாதிரி இருக்குது, இப்படி உட்காந்து எடுத்து பணிஞ்சு சாப்பிட்டா அது பணிவாக இருக்குன்னு அவங்க கருத்தில் சொல்கிறாங்க. அந்த ஹதீஸ்லாம் நிற்காது. அடுத்த முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டால், 2 பலவீனமாச்சா, அது 3வது பலவீனம் ஒன்று இருக்கிறது. இதை சொல்லக்கூடிய அறிவிப்பாளர் இருக்கார்ல, அவர் சஹாபியா இல்லை.
முகமது பின் உமைர் பின் உத்தாரிது என்பவர் அறிவிக்கிறார். ரசூலுல்லாஹ் இப்படி வந்து இருக்கும்போது நடந்த சம்பவம் இப்போ கண்ணால் பார்த்த மாதிரி சொல்கிறாரு. ஆனால் இவர் சஹாபியே இல்லை. அப்போ சஹாபியா இல்லைங்கிறது மூணாவது குறை. சஹாபியா இல்லை. இப்போ சஹாபி இல்லாமல் அறிவிச்சார்னா யாரோ சஹாபி விட்டுருக்கிறார். ரசூலுல்லாஹ் செஞ்சதை பார்த்தவங்க தான் இதை சொல்லியிருக்கணும். அது மாதிரி அதுவும் இன்னும் சொல்ல போனால் சஹாபியும் கூட அறிவிக்க முடியாது. ஏன்னா ஜிப்ரீல் இருந்தார், மலக்கு இருந்தாருங்கிறலாம் சஹாபி பார்க்க முடியாது, ரசூலுல்லாஹ் மட்டும் தான் பார்க்க முடியும். ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கணும் அதை. அப்போ ரசூலுல்லாஹ் மலக்கு இருந்தாங்க, அவங்க எனக்கு சொன்னாங்கன்னு ரசூல் சொல்லியிருக்கணுமே தவிர அந்த சபையில் ஒரு சஹாபி சொன்னான்னு நம்ம ஏற்றுக்க மாட்டோம். சஹாபி ரசூலுல்லாஹ் பார்த்துருப்பாரு, அங்கே ஜிப்ரீல் இருந்தாருங்கிறத ஜிப்ரீல் சைகை பண்ணார், அதெல்லாம் சஹாபிக்கு எப்படி தெரியும்? ரசூலுக்கு மட்டும் தானே தெரியும். அப்போ ரசூலுடைய சொல்லாக இது வரல. அப்போ ரசூல் சொல்லாக வரலைங்கிறது ஒன்று, அவருக்கு அறிவிக்கிறாள் சஹாபியா இல்லைங்கிறது ஒன்று. சஹாபியா இருந்தாலும் இந்த டவுட்ஃபுல்லான ஹதீஸ் தான். அப்போ 3 பலவீனங்கள் இதில் 3 + நான் வந்து சேர்த்து 4 பலவீனமாச்சு. அப்போ 4 பலவீனம் இருக்கிற காரணத்தினால இந்த ஹதீஸும் சரியில்லை. அப்படி அடக்க ஒடுக்கம்ங்கிற ஒரு மேட்ருங்கிறதே சாப்பாட்டு கிடையாது. அதே மாதிரி வந்து முஸன்னஃப் அப்துர் ரஸாக்கில் ஒரு செய்தி வருது. இதனுடைய அறிவிப்பாளர்லாம் கரெக்டாக இருக்கிறாங்க. எப்படி இருக்குன்னு கேட்டால் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஆக்குலு கமா ஏக்குல் அபுது, ஒரு அடிமை சாப்பிட்ற மாதிரி தான் நான் சாப்பிடுவேன். அஜிலிசு கமா எஜிலிசுல் அபுது, ஒரு அடிமை உட்கார்ற மாதிரி தான் நான் உட்காருவேன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு அறிவிக்கிற செய்தி முஸன்னஃப் அப்துர் ரஸாக்கில் வருது. இதில் வந்து எல்லாமே கரெக்டாக இருந்தாலும் இதை அறிவிக்கிற ஆள் வந்து ஐயூப்னு அறிவிக்கிற ஒரு சஹாபி கிடையாது. ஆட்கள்லாம் கரெக்டாக இருக்கிறாங்க. இவர் ரசூலுல்லாஹ் காலத்தில் இல்லாத ஒரு ஆள். ரசூலுல்லாஹ் சொன்னது இவர் கேட்டிருப்பார். ஐ விட்னஸ் கிடையாது, இதுக்கு வந்து இவர் நேரடியாக சம்மந்தப்பட்டவர் கிடையாது. ஐயூப் என்பவர் அறிவிக்கிறார். இந்த ஐயூப்புங்கிற ஆள் சஹாபி இல்லை. அப்போ சஹாபி இல்லாத நபிகள் நாயகம் காலத்துக்கு பிந்தி பிறக்கிற ஒருத்தர் நபிகள் நாயகம் இப்படி சொன்னாங்கன்னு அவர் அறிவிப்பதாக இருப்பாரே, ஆனால் அந்த செய்தி பலவீனமாகிவிடும், அதை ஏற்றுக்கிற மாட்டாங்க. அதே விஷயம் இதே செய்தியை வந்து முஸன்னஃப் அப்துர் ரஸாக்கில் இதே செய்தி அப்படியே வருது இன்னொரு அறிவிப்பாளரில். அதில் என்னென்னு கேட்டால் அதுலேயும் எல்லோரும் நல்ல ஆட்களை தான் இருக்கிறாங்க. ஆனால் அது முதல் அறிவிப்பாளர் யாருன்னா யஹ்யா பின் அபி கசீர் அறிவிக்கிறார். இவர் நம்பகமான அறிவிப்பாளர். அவர் இருந்தால் சஹாபி கிடையாது. இவர் ரசூலுல்லாஹ் சொன்னது அறிவிக்க முடியாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அறிவிக்கிறாருன்னா எனக்கு அபூ ஹுரைரா சொன்னாங்க, இப்னு அப்பாஸ் சொன்னாங்க, அனஸ் சொன்னாங்கன்னு ஒரு சஹாபி பேரை சொல்லி தான் அவர் சொல்ல முடியுமே தவிர ரசூலுல்லாஹ் இப்படி சொன்னாங்கன்னு இவரே அறிவித்தார் என்று சொன்னால் அதெல்லாம் முருசல்ன்றுவாங்க. முருசல்னால் சஹாபி விடுபட்ட செய்தி. சஹாபி விடுபட்ட செய்திகள் எல்லாம் பலவீனமானது. இப்படியான செய்தி தான் இருக்கிறது. அதே மாதிரி வந்து முஸ்னத் அபு யாலாவில் இதே செய்தி வந்திருக்கிறது. இதே செய்தி வரும்போது அதில் என்ன வருதுன்னு கேட்டால் அபு மாஷர் என்பவர் அறிவிக்கிறார். அது அறிவிப்பாளர். அவர் யாருன்னு கேட்டால் பலவீனமான ஒன்று. ரெண்டாவது அவருடைய வயசு காலத்தில் வந்து மூளை குழம்பி போச்சு. வயசான காலத்தில் ரொம்ப பலவீனப்பட்டு மூளை குழம்பி இப்போ ரொம்ப காலம் வாழ்ந்தார். அந்த நேரத்தில் ஹதீஸ்கள்லாம் அறிவிச்சிருக்கிறார். மூளை குழம்பு நேரத்தில் அறிவித்த ஹதீஸ்கள்லாம் ஏற்றுக்கிற கூடாதுன்னு ஒன்று இருக்குது. மூளை குழம்பாட்டால் கூட ஒரு இயற்கையாக பலவீனமான ஒரு ஆள், பொதுவாக பலவீனமான ஆள். ப்ளஸ் இவர் வயசான காலத்தில் அறிவித்தார்னு உறுதியானால் இது அடிபட்டு போயிடும். எப்போ அறிவித்தாலும் தெரியாட்டாலும் இது அடிபட்டு போயிடும். அந்த ஒரு பலவீனம் இருக்குது. அது இல்லாமல் ஒரு நல்ல திடகாத்திரமாக இருக்கும்போது அறிவித்தாலும் இவர் வீக்கான ஒரு ஆள் அப்படிங்கிறதுனால இந்த ஹதீஸும் பலவீனப்பட்டுருது. இதை வச்சுக்கிட்டு தான் பலவீனமாக அந்த மாதிரி உட்காரணும்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த பணிவாக உட்காரணும், ஒடுக்கமாக உட்காரணும், இப்படி குலுக்கிக்கிட்டு உட்காரணும், உடம்பெல்லாம் அப்படி மடிச்சுக்கிட்டு உட்காரணும்லாம் சொல்கிறாங்க. ஃபிக்கு கிதாபோல் எழுதி வச்சுருக்கிறாங்க. சாப்பிட்றதா இருந்தால் என்ன செய்யணும், ரொம்ப அடக்க ஒடுக்கமாக தான் சாப்பிடணும் அப்படிங்கிறாங்க. எப்போ எல்லா காரியத்தையும் செய்யும்போது எப்படி இருக்குன்னா சாப்பிட்றது அப்படி தான். அடக்க ஒடுக்கம்னு தனி அடக்க ஒடுக்கம்லாம் இல்லை. ஒரு காரியம் செய்யும்போது எப்படி நம்ம இயல்பாக இருப்போமோ அந்த மாதிரி இயல்பாக இருக்கணும். திமுறாக இருக்க தேவையில்லை. இயல்பாக நம்மளாக இருப்போம்ல அது மாதிரி இருக்க வேண்டியதுதான். அதே நேரத்தில் வந்து இப்போ அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இப்னு ஹஜர் கூட என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அந்த உட்கார்றதுக்கு ஒரு மெத்தடை சொல்கிறார். ஃபுல் முஸ்தஹப்பு ஃபி சிஃபத்தில் ஜுலூஸ், உட்காருவதற்கு உள்ள விரும்பத்தக்க முறை என்னவென்று சொன்னால் சாப்பிட்றவனுக்கு ஐயக்கூன ஜாசியன் அல்லா ருக்குபத்தை, அவன் வந்து அந்த 2 முட்டுக்கால்களை நட்டி வைத்தவனாக, முட்டுக்கால் நட்டி பாத்ரூம் போகிற மாதிரி இருக்குல்ல அந்த மாதிரி உட்கார்ந்து தான் சாப்பிட்றது முஸ்தஹப்பான். முஸ்தஹப்புன்னு சொல்கிறார். இப்னு ஹஜர் அவர்னா சொல்ல மாட்டார் ஆதாரம் இல்லாமல். இந்த மாதிரி விஷயத்தை வேற ஒருத்தர் சொல்லும்போது கடுமையாக பிடிப்பார். அடுத்த ஒரு செய்தியில் எப்படி நீ ஆதாரம் இல்லாமல் சொல்கிறேன்னு அந்த இப்னு ஹஜர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் இதுதான் விரும்பத்தக்கது அப்படிங்கிறார். அல்லது வந்து ஒரு காலை நட்டிக்கிட்டு ஒரு காலை படுக்க போடணும்னு சொன்னோம்ல, ஒரு காலை நட்டி வச்சுக்கிறது, ஒரு காலை படுக்க இப்படி இந்த உட்காந்துருக்காருல இந்த மாதிரி உட்கார்றது முஸ்தஹப்புங்கிறாரு. அல்லது அந்த மாதிரி 2 விஷயம் சொன்னோன்னு அதை உட்காந்து காட்டுங்க. இப்படி உட்கார்றது முஸ்தஹப்புங்கிறார். விரும்பத்தக்கது முஸ்தஹப்புனா விரும்பத்தக்க, எதை வச்சு விரும்பத்தக்கதுங்கிறீங்க? அல்லாஹ்வும் ரசூலுல்லாஹ் சொன்னா தானே விரும்பத்தக்க நீங்கள் சொல்ல முடியும். அப்போ விரும்பத்தக்கதுன்னு அவர்லாம் சொல்கிற அளவுக்கு என்ன இருக்குது, ஹதீஸில் கருத்துக்களை சொல்கிறாங்க. ஆனால் இந்த உட்கார்றதை பொறுத்த வரைக்கும் எப்படி வேண்டாலும் உட்காரலாம்ங்கிறதுக்கு ஹதீஸில் ஒரு ஆதாரம் இருக்குது. என்ன ஆதாரம் இருக்குதுன்னு கேட்டால் இது வந்து அபூதாவுதில் வரக்கூடிய ஒரு செய்தி. அதில் வருது என்னென்னு கேட்டால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து
ஒரு பெரிய தட்டு சகன், நிறைய பேர் சாப்பிடுவாங்கள்ல, நிறைய பேர் சாப்பிடக்கூடிய ஒரு தட்டு ஒன்று வச்சுருந்தாங்க அவங்க. சகன் எங்கள் ஊரில் சொல்லுவாங்க. பெரிய சாப்பாடு தட்டு வச்சுருந்தாங்க. எவ்வளோ பெருசுன்னு கேட்டால் 4 பேர் தான் தூக்கிட்டு வரணும். ஏன்னா கல்லில் செய்வாங்க அந்த தட்டுங்கிறது இருக்கேன், கல்லில் குடைஞ்சி தட்டு மாதிரி செஞ்சு வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி ஊற்றிலாம் சில்வருலாம் அந்த காலத்தில் கிடையாது. தட்டுனா என்ன இருக்குன்னா கல்லில் இப்போ ஆட்டுக்கல்லாம் வச்சுருப்பாங்கல்ல, அது மாதிரி குடையிற தட்டில் தான் தட்டு மாதிரி குடைஞ்சி பெருசாக்கி வச்சுருப்பாங்க. இங்கிட்டு 2 பேர் அங்கிட்டு 2 பேர் தான் பிடிச்சிக்கிட்டு வர முடியும். அவ்வளோ பெரிய ஒரு தட்டு பெருசாக இருக்கிற காரணம் வந்து கல்லில் செஞ்சனால தான். இல்லாட்டி 4 பேர் தூக்க வேண்டியதில்லை. 4 பேர் சாப்பிட்ற ஒரு தட்டை வந்து ஒரு ஆளை தூக்கிடலாம்ல, சாதாரண தட்டாக இருந்துச்சுன்னா. அது தட்டு இல்லை, இந்த கல் பாத்திரம்னு தான் மொழிபெயர்த்துருக்குறாங்க. கல் பாத்திரம் இருந்தது. அப்போ வந்து பெருநா தொழுகை முடிஞ்சு எல்லாம் தொழுது முடித்த காலை தொழுகை தொழுது முடித்த உடனே என்ன செஞ்சாங்கன்னா அந்த தட்டை கொண்டு வர சொல்கிறாங்க ரசூலுல்லாஹ். தட்டை தூக்கிட்டு வீட்டில் போய் தட்டை எடுத்துகிட்டு வாங்க பாங்கிறாங்க. தட்டை வந்தவுடனே தட்டில் சாப்பாட்டோடு தான் சாப்பாடெலாம் வச்சுக்கு வருது. சாப்பாடு நிறைய பேர் சாப்பிட்றதுக்காக வேண்டி அந்த தட்டில் வந்து என்னென்னா சுற்றி இருந்து நிறைய பேர் சாப்பிடுவாங்க. தட்டில் வச்சு எடுத்து சாப்பிட்றதில்ல, தட்டில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவர் தட்டுக்கு எடுத்து வச்சுக்கிடுவாங்கல்ல, அப்படி கிடையாது. இந்த தட்டில் தான் சாப்பிடவே செய்வாங்க. அந்த மாதிரி என்ன செய்கிறாங்கன்னா ஒரு சகனில் சாப்பிட்போம். எங்கள் ஊர்லலாம் 5 பேர் சாப்பிடுவாங்க. கூத்தாண்டு அந்த பக்கம் 3 பேர் சாப்பிடுவாங்க சகன்னு சொல்லி. 3 பேர் சாப்பிடக்கூடிய சகனு, 5 பேர் சாப்பிடக்கூடியதெல்லாம் இருக்குது. அந்த மாதிரி இது அதோட பெருசாக தெரியுது. பார்த்தா பெரிய சகனாக இருந்திருக்கு. அதை எடுத்தவொடனே என்ன செய்கிறாங்கன்னா சாப்பாடு போட்டவுடனே நிறைய கூட்டம் ஜாஸ்தியாக வந்துட்டாங்க. உட்கார்ற ஆளை விட நிறைய போச்சு. சுற்றி உட்கார்ந்து தானே சாப்பிட்ணும். சுற்றி உட்கார்றதுக்கு ஒரு 10 பேர் உட்காரலாம்னா இன்னும் 2 பேர் நிற்கிறாங்க இடம் இல்லாமல். நிறைய பேர் உட்காந்துட்டாங்க, கொஞ்சம் பேருக்கு இடம் இல்லாமல் நிற்கிறது. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா ஃபலம்மா கஸரு மக்கள் அதிகமான உடனே ரசூலுல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே ரசூலுல்லாஹ் வந்து மண்டியிட்டு அமர்ந்தார்கள். அதுக்கு முந்தி மண்டியிடலன்னு அர்த்தம். அதாவது கூட்டம் ஜாஸ்தியான அடுத்த ஆளுக்கு இடம் கொடுக்குறா என்ன செய்வோம், சம்மணம் போட்டிருப்போம். 2 பேர் சம்மதம் போட்டிருந்தாங்கன்னா ஒரு ஆளுக்கு இடம் கொடுக்காத 2 பேர் என்ன செய்வாங்க மண்டிக்கிட்டாங்கன்னா இன்னொரு உட்காந்துடலாம். சம்மணம் போட்டு 2 பேர் உட்காந்த இடத்துல மண்டி போட்டார்கள்னா 3 பேர் உட்காரலாம்ல, அத்தையாத்தில் உட்கார்ற மாதிரி உட்கார்ந்தார்கள்னா இன்னொரு ஆள் அதிகமாக உட்காரலாம். அப்போ ரசூலுல்லாஹ் பார்க்குறாங்க அதிகமான ஆளுக்கு இருக்குது, நம்மளை 2 பேர் இடத்த எடுத்துக்கிட்டால் சரியாக வராது அப்படின்னு சொல்லிட்டு ஃபலம்மா கஸரு அவர்கள் மக்கள் நிறைய வந்தபோது தட்டில் சாப்பிட்றதுக்கு எத்தனை பேரை எதிர்பார்த்தாங்களோ அதோட கொஞ்சம் கூட வந்துட்டாங்க. உடனே ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் உடனே மண்டியிட்டு அமர்ந்தார்கள். அப்போ அதுக்கு முந்தி மண்டியிடலை. அப்போ மண்டியிடலைன்னா எப்படியா சமாளம் போட்டு அமர்ந்துருப்பாங்க. மண்டியிடாத இன்னொரு அமர்தல் என்ன இருக்குங்க, சம்பளம் அடுத்த ஆளுக்கு இடம் கொடுக்குறதா இருந்தால் இந்த முட்டுக்கால் நாட்டி உட்காந்துருந்தாங்கன்னு வைங்களேன், அப்படி உட்காந்தா கூட இதனால இடம் வராது. அதுவும் கம்மியான இடம் தான் பிடிக்கும். அதிக இடம் எதில் பிடிக்கும்னா சம்மணத்தெலாம் பிடிக்கும். அதிக இடம் இப்போ காலை விரிக்கிறோம்ல, இதுதான் அதிகமான இடத்த பிடிக்கும். இப்படி இருந்தால் அதிகமான இடம் பிடிக்காது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சம்மணம் போட்டார்கள் வராவிட்டாலும் கூட்டம் அதிகமான காரணத்தினால் அவர்கள் மண்டியிட்டார்கள், இடம் கொடுப்பதற்கு மண்டியிட்டார்கள் வருது. அப்போ மண்டியிடும்போது அந்த சபையில் மற்ற உட்கார்ந்துருக்கிற ஒரு ஆள் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் மாஹாதிகள் ஜில்சா, இது என்ன இப்படி உட்கார்றிய அப்படிங்கிறாரு. அப்போ மற்ற யாரும் அப்படி உட்காரன்னு வழங்குது. ரசூலுல்லாஹ் இது உட்கார்ந்து என்ன செய்கிறாரு, மாஹாதிகள் ஜில்சா, இது என்ன இப்படி உட்காந்து சாப்பிடும்போது மண்டிக்கிட்டு அத்தையாத்தில் உட்கார மாதிரி உட்காருவாங்க, இது என்ன முறை அப்படின்னு அந்த அந்த கிராமவாசி ஒருத்தர் இவங்க அமர்ந்த முறையை விமர்சனம் பண்ணுறாரு. ரசூலுல்லாஹ் உட்காந்து எப்படி சரியில்லைங்க இப்படியே உட்காடுறீங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அதில் என்ன வழங்குதுன்னு கேட்டால் அந்த மக்கள்கிட்டையே இந்த உட்கார்ற முறை இல்லைன்னு வழங்குது. எப்போ இது கேட்பாங்க, எல்லாருமே மண்டிட்டு பழகின ஒரு ஆளாக இருந்தால் இது என்ன இப்படி உட்காந்துட்டு கேட்க மாட்டாங்க. யாருமே அப்படி உட்காராமல் ஒரு ஆள் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சால் தானே கேள்வி கேட்பாங்க. அப்போ எல்லாரும் சம்மணம் போட்டு உட்காந்துருக்கிறாங்க, ஒரு ஆள் மட்டும் ரசூலுல்லாஹ் மட்டும் என்ன செய்கிறாங்கன்னா கூட்ட நெரிசலுக்கு இடம் கொடுப்பதற்காக வேண்டி மண்டிட்டு அமர்கிறார்கள். மண்டிட்டு அமர்ந்தது காரணம் அதுதான். இவர் என்ன செய்கிறாருன்னா டிஃப்ரெண்ட்டாக செய்கிறார். என்ன இப்படி உட்காருங்கிறார். என்ன இப்படி உட்காருன்னு கேட்டால் என்ன அர்த்தம், அவர் உட்காரல முதல்ல, அது ஒரு அர்த்தம். மற்றவங்களும் உட்காரலன்னு அர்த்தம். அப்படி ஒரு பழக்கமே இல்லைன்னு அர்த்தம். பழக்கமான ஒரு விஷயத்தை செஞ்சு அப்படி யாரும் கேட்க மாட்டாங்கல்ல. எல்லாரும் செய்கிற ஒரு வழக்கத்தில் ஒரு காரியத்தை ஒரு செஞ்சார்னா ஏன் இப்படி செய்கிறேன்னு நம்ம கேட்க மாட்டோம். யாரும் செய்யாத ஒரு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சால் தானே கேள்வி கேட்போம். அவர் டிஃப்ரெண்ட்டாக செய்கிறாங்க, ரசூலுல்லாஹ் செஞ்சால் டிஃப்ரெண்ட்டாக அவருக்கு தெரியுது. அவர் கேட்குறாரு மாஹாதிகள் ஜில்சா, இது என்ன இப்படி உட்காந்துருக்கு அப்படின்றனோடனே அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இன்னல்லாஹ ஜாலனி அப்தன் கரீமா, என்னை வந்து கண்ணியமான ஒரு அடியானா அல்ல ஆக்கியிருக்கிறான். கண்ணியமானவன்டா என்னென்னு கேட்டால் இடம் கொடுக்கணுங்கிறது தான். என்னை கண்ணியமான அடியானா ஆக்கியிருக்கிறான்னு கேட்டால் ஒரு ஆள் 2 ஆள் இடத்தை அடைச்சிக்கிறது கண்ணியம் இல்லை. என்னை பெருந்தன்மையாக நடக்கக்கூடிய அடியானாக என்னை ஆக்கியிருக்கிறான். நான் வந்து அடக்குமுறை செய்கிறவனா இல்லை, 2 பேர் இடத்த பிடிச்சிட்டு நவர மாட்டேன், அதுதான் சொல்கிறாங்க. நான் அடக்குமுறை செய்பவனாக நான் இருக்கலை, பெருந்தன்மையானவனாக தான் எல்லாம் என்னை ஆக்கியிருக்கிறான். பெருந்தன்மை என்ன, ஒருத்தருக்கு இடம் இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் ஒடுங்கிட்டு இடம் கொடுக்க வேண்டியதானே.
2 பேர் உட்கார்றாங்க, 2 பேர் உட்காந்துருக்குறீங்க, இடம் பத்தலைன்னு வர்றாங்கன்னா 2 பேர் கொஞ்சம் ஒடுங்கிட்டாருங்கன்னா இன்னொரு உட்காரலாம். இது பெருந்தன்மை. அல்லாஹ் வந்து என்னை பெருந்தன்மையானவன் ஆக்கியிருக்கிறான்னு சொல்லிவிட்டு என்ன செய்கிறாங்கன்னா, குழுமின் ஹவாலிஹா, பிறகு சாப்பாட்டு போதனையும் செய்கிறான். ஓரமாக சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, நடுவில் சாப்பிடாதீங்க, ஓரமாக சாப்பிட்டாரு, ஒரு நடுவில் கொஞ்சம் பிறகு தான் எடுக்கணும், ஓரமாகவே சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க. அந்த போதனை 2. இப்போ இதில் என்ன வழங்குதுன்னு கேட்டால், இவர்கள் சொல்லக்கூடிய இந்த முறையில் ரசூலுல்லாஹ் உட்கார்ந்துருந்தார்கள், 3 முறை சொல்கிறாங்கல்ல, அந்த 3 முறையில் உட்கார்ந்துருந்தார்கள்னா அந்த நெருக்கடி வரவே செய்யாது. நெருக்கடிக்காக வேண்டி ஒடுங்கிட்டு இடம் கொடுக்க முடியும், ஒடுங்கி தான் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அதனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை அதிக இடத்தை பிடிக்கக்கூடிய வகையில், அதான் சம்மணம், அதிக இடத்தை பிடிக்கக்கூடிய வகைன்னு சொல்வது தான் சம்மணங்கிற. சம்மணம் போட்டு ரசூலுல்லாஹ் உட்கார்ந்துருக்க போய் தான் பிறருக்கு இடம் கொடுப்பதற்காக வேண்டி தன்னை ஒடுக்கிக் கொள்வதற்கு என்ன செய்யணும், மண்டியிட்டோம்னு சொன்னால் அது கால் இப்படி வந்துடும், இப்படி போன கால் இப்படி வந்துடும்ல, அந்த 2 கால் விரிஞ்சிருக்கிற இடத்துல உள்ள இடத்துல இன்னொரு ஆள் உட்காந்துடலாம், 2 ஆள் கூட உட்காந்துடலாம். சில பேர் பெருசாக சம்மணம் போடுவாங்க, அந்த மாதிரி போட்டாங்கன்னா 3 பேர் உட்கார இடத்த கூட எடுப்பாங்க. ஒருத்தர் சம்மணம் போட்டு உட்காரும்போது அவங்க உடம்பு அமைப்பை பொறுத்து 3 பேர் உட்கார இடத்த கூட ஒரு ஆள் என்ன செய்வார், சம்மணம் மண்டிக்கிட்டோம்னா, மண்டிக்கிட்டால் 3 பேர் உட்கார இடம் ஒரு ஆளுக்கு தேவைப்படும். அந்த மாதிரிலாம் இருக்குது. அப்போ இதுலேருந்து என்ன விளங்குதுன்னு கேட்டால், இந்த அவ்வளோ தவறுன்னு விளங்குது. இந்த 3 விதமாக உட்கார விரும்பத்தக்கதுங்கிறாங்கல்ல, 3 விதமாக உட்கார விரும்பத்தக்கதாக இருந்தால் இதை ரசூலுல்லாஹ் ஆரம்பத்தில் அப்படி உட்காந்துருப்பாங்களே, விரும்பத்தக்க முறையாக இருந்தால் எடுத்தெடுப்பில் இதை உட்காந்துருப்பாங்க. எடுத்தெடுப்பில் அப்படி உட்காரல, மக்கள் நெரிசல் வந்தவுடனே தான் உட்காடுறாங்க, அடுத்த ஆளுக்கு இடம் இல்லாமல் போகுதுன்றோன்னு தான் உட்காடுறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் அப்படி உட்காரலன்னு ஒன்று விளங்குறது. அது போக வந்து ஒருத்தருக்கு அதிசயமாக கேட்குறாரு, என்னங்க இப்படி உட்காருன்னு. அப்போ சாப்பிடுவதற்கு இப்படி உட்கார பழக்கம் இல்லை. இப்போ அத்தஹியாத்தில் உட்காரதான் அவர் பார்த்துருப்பார். அதில் இந்த உட்கார்ற முறை என்ன, சோத்துக்கு எப்படி உட்காரேன்னு தான். இந்த உட்காருவது அதிசயமான முறை இல்லை. அத்தஹியாத்தில் அவர் தான் உட்காந்துருப்பார், எல்லோரும் உட்காந்துருப்பாங்க. அந்த உட்கார்ற விதத்தில் அவருக்கு சந்தேகம் வந்திருக்காது. ஏன்னாட்டா எல்லாரும் அப்படி தான் உட்கார்ன தொழுகையில். அது சாப்பிட்றதுக்கு எப்படி, அதுதான் கேட்குறேன். சாப்பிடும்போது எனக்கு இப்படி இப்படி உட்காரு என்ன கேட்குறாரு அவர். அப்போ சாப்பாட்டுக்கு உட்காந்தா எல்லோரும் இந்த மாதிரி உட்காருவது இல்லைன்னு தான் வழங்குறது. அதனால நம்ம எந்த மாதிரி வேண்டாலும் உட்காரலாம், சம்மணம் போட்டு உட்காரலாம். ஆனால் என்னென்னு கேட்டால் ரசூலுல்லாஹ் அந்த கண்ணியத்தை கடைப்பிடிச்சாங்கல்ல, அது மாதிரி நெருக்கடியான இடம் இருந்துச்சுன்னு சொன்னால், ஒரு சகனில் உட்காந்துருக்கும்போது 4 பேர் இடத்த பிடிச்சிக்கிட்டாங்க, இன்னொரு ஆளுக்கு தேவைன்னா கொஞ்சம் ஒடுக்கி இடம் கொடுங்க அப்படின்னு சொன்னால் என்ன செய்வாங்க, ஒடுக்கிடலாம். நீங்கள் மண்டிக்கிட்ட வேறு மாதிரியே உட்காந்துக்கிறது வந்து அது பெருந்தன்மைக்கு செய்கிறது. அந்த பெருந்தன்மையின் ரசூலுல்லாஹ் பெருந்தன்மைக்கு தான் அதை செஞ்சாங்க. பெருந்தன்மையும் கண்ணியத்துக்காக வேண்டி செஞ்சாங்களே தவிர நான் இடத்த பிடிச்சிக்கணும்னு ஆக்கிரமிப்பாளனா வரலனா அப்படிங்கிறாங்க. அந்த ஒரு நோக்கத்துக்காக நீங்கள் உட்கார்றது தப்பு கிடையாது. இதையும் சுண்ணத்துன்னு சொல்லணும். இந்த 3 முறையில் தான் உட்காரணும். தப்லீகில் போனீங்கன்னா இந்த சாப்பிடும்போது எல்லாம் ஒன்றா உட்காருவாங்க. இந்த 3 சைஸில் தான் உட்காரணும். உட்காராட்டி உட்கார வச்சு தான் சாப்பாடு தருவாங்க. அந்த மாதிரி நான் போயிருக்கேன். இந்த 7 சில்ல ஒரு 7 சில்லுன்னா 280 நாள் தப்லீகில் போயிருக்கேன். அவனுக்கு தான் இப்போ நான் வடநாடுக்கு எல்லாம் பார்த்துருக்குறேன். அதிலெல்லாம் இப்படி தான் நாங்கள் சாப்பிடுவோம். இதெல்லாம் சுண்ணத்துன்னு சொல்லி தருவாங்க, இவ்வளவு தான் இப்படி தான் சாப்பிடணும்னு சொல்லி. அப்போ சுண்ணத்துங்கிற ரசூலுல்லாஹ் பேரில் இட்டு கட்டினா போயிடும். அது என்ன செய்யலான்னு கேட்டால், இது வந்து அனுமதிக்கப்பட்டது, எப்படி வேணாலும் உட்காந்துக்குவேன். அது இந்த மாதிரி தான் உட்காரணும்னு ரசூலுல்லாஹ் ஒன்று கண்டிஷன் போடலை. அதனால் அவர்கள் உட்கார்ற முறை வந்து நம்ம தப்புன்னு சொல்லலை, விளங்குதா. அதை சுண்ணத்துன்னு சொல்கிறது தப்புங்கிறோம். மண்டிட்டு ஒருத்தர் சாப்பிட்றது தப்பானா இதுவும் தப்பு இல்லை அதுவும் தப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால உட்கார்ற முறை எது நமக்கு வசதியோ அது எந்த மாதிரி வேணாலும் உட்கார்ந்துக்கிறலாம். உட்கார்றதுக்குன்னு ஒரு வழிமுறை ரசூலுல்லாஹ் வந்து சிறப்பித்துன்னு சொல்லி தரவில்லை. அந்த பலவீனமான அடிமை மாதிரி உட்காரணுங்கிறதுலாம் பலவீனமாக இருக்குது. அது இல்லாமல் வேறு ஆதாரப்பூர்வமான ஹதீஸில் வந்து அதை சிறப்பித்து சொல்லலைங்கிறத விளங்கிக்கிறோம். அதே மாதிரி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்திருக்காங்கன்னா, சில நேரங்களில் பேரிச்சம்பழம் சாப்பிடும் பொழுது என்ன செய்வாங்கன்னா, அதாவது தமிழில் வந்து அதை நாய் இருப்புன்னு சொல்லுவாங்க. நாய் இருப்புன்னு சொன்னால் நாய் மாதிரி உட்கார்றது. அது எப்படின்னு கேட்டால், அந்த மண்டிட்டு உட்கார்வதிலேயே என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அதாவது அந்த கால் குதிகாலை வந்து நிமித்தி ஓடுறதுக்கு தயாராக இருக்கிற மாதிரி, ஓடுறதுக்கு தயாராக இருக்கிற மாதிரி உட்காருவாங்கல்ல, அந்த மாதிரி உட்காந்து ஓட்டத்தில் இப்போ விசில் அடிச்சுன்னு ஓடுவாங்கல்ல, அதுக்கு வந்து ரெடியாக அப்படி உட்காந்துருப்பாங்க. அந்த மாதிரி அந்த குதிகாலை பெருவரலில் கால் நிப்பாட்டி வச்சு உட்கார்றது. குதிகால் நட்டி இருக்கும், பெருவரல் தரையில் இருக்கிற மாதிரி உட்காந்து சொன்னோன்னு ஓடணுங்கிறது இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி உட்கார்ந்த நிலையில் ரசூலுல்லாஹ் வந்து பேரிச்சம்பழம் சாப்பிட்டாங்க. இப்படி பேரிச்சம்பழம் சாப்பிட்டாங்க அப்படிங்கிறது வந்து முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸாக இருக்குது. இதுலேருந்து என்ன பண்ணலாம்னா, இப்படி உட்காரணும்னு வைக்கலாம். இதில் என்ன வழங்கணும்னா, இப்படி தான் உட்காரணும் இல்லை, இப்படியும் உட்காந்துடலாம். நீங்கள் எந்த மாதிரி வேணாலும் உட்காந்துக்கிறங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயம் தான் நமக்கு தடை இருக்குது. லா அக்குல் முத்தக்கியன், சாப்பாட்டில் வந்து சாஞ்சிக்கிட்டு சாப்பிடக்கூடாது. சாப்பிட்றது அது ஒரு மமதையை காட்டும். இப்படி சாப்பிட்றது, சாப்பிடும்போது சுக்கான் சாப்பிட வேண்டியானே, சாப்பிட என்ன செய்கிறது, ஒரு சாய்ந்து கொண்டு ஒரு கேர்லெஸ்ஸாக என்ன பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அந்த தோற்றத்தில் தெரிகிற மாதிரி சாய்ந்த ஒரு நிலையில் என்ன செய்யக்கூடாது, சாப்பிட்டுக்கிறக்கூடாது. உட்காந்து சாப்பிடணும். என்ன மாதிரி வேணாலும் உட்காந்துக்கிறங்க.
நின்று கூட சாப்பிட்டு போகலாம், அது கூட ரசூலுல்லாஹ் அனுமதிச்சிருக்கிறாங்க. ஆனால் எதுக்கு மட்டும் தடை செஞ்சுருக்கிறாங்க? நின்று சாய்ந்த மணிக்கு நான் சாப்பிட மாட்டேன்னு சொன்னாங்கங்கிற ஹதீஸ் வந்து புகாரியில் 5398 ஹதீஸில் இருக்குது. அவங்க தடுத்த ஹதீஸில் நிறைய இருக்குது. இதுதான் உட்கார்ற முறை. அதனால் இந்த 3 முறையெல்லாம் தான் உட்காரணும், இந்த முறையெல்லாம் உட்காரணும்னு யார் சொன்னாலும் அவ்வளவும் பொய். எந்த மாதிரி வேண்டாலும் உட்காரலாம். நம்ம விரும்புகிறது எப்படி நமக்கு வசதிப்படுகிறதோ அதுலேயும் அது உட்கார்ற முறையெல்லாம் வந்து உடலை பொறுத்தலாம் சில பாதிப்பு ஏற்படும். சில பேருக்கு சில மாதிரி உட்கார முடியாது. இந்த முறையெல்லாம் உட்காரணும்னு சட்டம் போட்டோம்னு சொன்னால் தொழுகைக்கே அவர் சொல்லி போடலையே, இருக்காது படுத்துக்கங்கிறாங்களே. நீ நின்றுக்கிட்டு தொழுவுப்பா, தொழுகிறனா உட்காந்து தொழுவுப்பா, அதுக்கு முடியலைன்னா படுத்து தொழுவுங்கிறான்னு அர்த்தம். அப்போ தொழுகையிலே அந்த உட்கார முடியாதவன்லாம் இருப்பான். அப்போ இந்த மாதிரி விஷயம் தொழுகைக்கு ஒரு சட்டம் சொல்ல வேண்டி இருக்குது. அதை சொல்லும்போது கூட ஏலாட்டி படுத்துக்கிட்டு தொழுவுங்கிறாங்க. அதனால் சாப்பாட்டுக்கு வந்து அந்த உட்கார்ற முறைகள்ங்கிறது எதுவுமே கிடையாது. எந்த விதத்தில் இருக்கிற உட்காந்துக்கலாம், சாஞ்சிக்கிட்டு மட்டும் சாப்பிடக்கூடாது, அவ்வளோதான் இருக்குது. அடுத்து இப்போ இன்னொரு வந்துட்டோமா. அடுத்து என்னென்னு கேட்டால், சாப்பிடும்போது வந்து பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடணும் எல்லாம் வழங்கியிருக்கிறோம். ஆனால் எல்லோரும் என்ன செய்கிறாங்கண்டா துவாய் மசனூன்னு அப்படின்னு புக்குகள்லாம் நிறைய போட்டிருக்கிறாங்க. தப்லீகில் போனாலும் இந்த துவா சொல்லி தருவாங்க, சாப்பிட்ற துவான்னு சொல்லி. சின்ன பிள்ளைகள் மக்தபிலே சொல்லி தர்றாங்க. என்னென்னா பிஸ்மில்லாஹி வாலா பரக்கத்தில்லா, இதுதான் சாப்பாட்டுக்குரிய துவா என்று என்ன செய்கிறாங்க. ஆனால் யார்கிட்ட கேட்டாலும் என்ன சொல்லி சாப்பிடுவேன்னு கேட்டால் பிஸ்மில்லாஹி வாலா பரக்கத்தில்லான்னு சொல்லி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இதுதான் 90% முஸ்லீம்கள் மத்தியில் வழக்கமாக இருக்குது. 90% முஸ்லீம்கள் மத்தியில் சாப்பிடும்போது என்ன சொல்லணும், பிஸ்மில்லாஹி வாலா பரக்கத்தில்லா. கூட்டமாக சாப்பிடும்போதெல்லாம் அப்படி சொல்லி கொடுப்பாங்க. பிஸ்மில்லாஹி வாலா பரக்கத்தில்லான்னு சொன்னோன்னே அவர் சாப்பிட ஆரம்பிப்பாங்க. அப்போ இந்த வார்த்தையை சொல்லணும்னு என்ன செய்கிறாங்கன்னா ஒரு கருத்தில் சொல்கிறாங்க. ஆனால் பிஸ்மில்லாஹி வாலா பரக்கத்தில்லான்னு பிஸ்மில்லாஹி வாலா பரக்கத்தில்லா என்கிற ஒரு வார்த்தையை ஒரு ஹதீஸ் பலவீனமான ஹதீஸோடு கிடையாது. பிஸ்மில்லாஹி வாலா பரக்கத்தில்லான்னு சொல்கிறாங்கல்ல, இதுக்கு ஆதாரபூர்வமான ஹதீஸும் கிடையாது. இது இப்படி சொல்லணும்னு ஒரு பலவீனமான ஹதீஸு கூட கிடையாது. அப்படியான அடிப்படையில் தான் இல்லாது, அது ஹதீஸில் இல்லாது. ஒரு திக்கிற இதைத்தான் சொல்லணும்னு பெரிய லெவலில் துவா மசனூன்னு தப்லீகில் பாக்கெட் சைஸ் புக்கு போட்டிருப்பாங்க. அதிலெல்லாம் அது போட்டிருப்பாங்க. பிஸ்மில்லாஹி வாலா பரக்கத்தில்லான்னு தான் நினைஞ்சிருப்பாங்க, அடிச்சிருப்பாங்க. அதைத்தான் கையில் வச்சுக்கிட்டு ஓதிக்கிட்டு இருப்பாங்க. அதான் சரியான துவான்னு ஓதுவாங்க. எல்லாம் ஓதுறீங்கப்பா, இது ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? பிஸ்மில்லாஹி வாலா பரக்கத்தில்லான்னு சொல்லணும்னு எங்கேருந்து எடுத்தீங்க? அதனால் பிஸ்மில்லாஹி வாலா பரக்கத்தில்லாங்கிற ஹதீஸ் இல்லை. அதே நேரத்தில் பிஸ்மில்லாஹி வ பரக்கத்தில்லா, அலா பரக்கத்தில்லா இல்லை, பிஸ்மில்லாஹி வ பரக்கத்தில்லான்னு சில ஹதீஸுகள் இருக்குது. அந்த ஹதீஸுகள் பலவீனமாக இருக்குது. அலா பரக்கத்தில்லா கிடையவே கிடையாது. பிஸ்மில்லாஹி வ அலா பரக்கத்தில்லான்னு இவங்க சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி வாசகம் வந்து எந்த ஒரு ஹதீஸ் நூல்லையும் கிடையாது. ஆனால் எப்படி இருக்குது, பிஸ்மில்லாஹி வ பரக்கத்தில்லா அப்படின்னு சில ஹதீஸ் நூல்களில் இருக்கிறது. அந்த ஹதீஸ் நூலில் இருக்கிறத வேடிக்கை என்னென்னு கேட்டால், அந்த ஹதீஸ் நூலில் இருக்கிற நான் ரெண்டாவது சொல்கிறேன், அந்த ஹதீஸ் நூலில் இருக்கிறத மென்ஷன் பண்ணி சில கித்தாப்பில் எழுதும்போது, அதாவது தப்சீரு மல்ஹரின்னு ஒரு தப்சீர் இருக்குது, அதில் எழுதும் பொழுது தப்சீரு சாலிபின்னு ஒரு தப்சீர், அதில் எழுதும் பொழுது மிஸ்காத்துக்கு மிர்காத்துன்னு ஒரு சரக விரிவுரை இருக்குது. இந்த 3 நூலில் என்ன எழுதியிருக்காங்கன்னு கேட்டால் பிஸ்மில்லாஹி வாலா பரக்கத்தில்லா சொல்லணும்னு இந்த ஹதீஸை ஆதாரமாக காட்டியிருக்கிறாங்க. ஹாக்கிமில் இருக்குது அப்படின்னு சில நூலை காட்டியிருக்கிறாங்க. அவங்க காட்டின ஹதீஸில் இப்போ இல்லை, பிஸ்மில்லாஹி வ பரக்கத்தில்லான்னு தான் இருக்குது. இவங்க வ பரக்கத்தில்லான்னு ஹதீஸில், அது பலவீனமானது ரெண்டாவது விஷயம். ஆனால் அலா பரக்கத்தில்லான்னு ஹதீஸில் இல்லை. இல்லாமல் இருந்துக்கிட்டு இவங்க எல்லோரும் என்ன செய்கிறாங்கன்னா ஹாக்கிமில் இருக்குது, இதில் இருக்குது. ஹாக்கிமில் இருந்தால் ஹாக்கிமில் போய் தேடி பார்க்கணும். ஹாக்கிமில் இல்லை, ஹாக்கிம்லையும் இல்லை, சாலிபிலையும் இல்லை, எந்த ஒரு கித்தாப்புலையும் கிடையாது. ஆனால் இந்த 3 கித்தாப்பில் என்ன எழுதி வச்சுருக்காங்கன்னு கேட்டால் பிஸ்மில்லாஹி வாலா பரக்கத்தில்லா என்று சொல்லி சாப்பிட வேண்டும் என்று ஹாக்கிமில் ஹதீஸ் உள்ளதுன்னு எழுதி வச்சுக்கிறாங்க. ஹாக்கிமில் இல்லை. இவங்க சொன்ன வச்சு தான் நம்பி போட்டிருக்கிறாங்க. அதாவது இவங்க நேரடியாக ஹாக்கிமை பார்க்கல, ஹாக்கிமில் ஹதீஸை பார்க்கல, சில தப்சீர்களில் எழுதினதை வச்சுக்கிட்டு ஹாக்கிமில் இருக்குன்னு சொல்லிட்டார்ல அப்படின்னு சொல்லி தான் இந்த கருத்து மக்கள்கிட்ட வந்திருக்கே தவிர பிஸ்மில்லாஹி வாலா பரக்கத்தில்லான்னு ஒரு ஹதீஸும் கிடையாது. பிஸ்மில்லாஹி வ பரக்கத்தில்லான்னு ஹதீஸ் தான் இவங்க சொல்லக்கூடிய ஹதீஸு. ஆனால் அப்படி சொல்கிறது அதில் சொல்லி கொடுத்துருக்கணும். பிஸ்மில்லாஹி ஹதீஸில் இல்லாத வார்த்தையை சேர்க்குறதுங்கிற இப்படி தப்பு தானே அது. பிஸ்மில்லாஹி அலாங்கிறது தனி வார்த்தை. அது பிஸ்மில்லாஹி வ பரக்கத்தில்லா வேறு, பிஸ்மில்லாஹி வ அலா பரக்கத்தில்லாங்கிறது வேறு. ஒரு வார்த்தையை கூடுதலாக சேர்ப்பது, அப்படி கூடுதலாக சேர்ப்பது மார்க்கத்தில் இருக்குமானால் ஹதீஸ் ஆதாரம் இருக்க வேண்டும். அதனால் பிஸ்மில்லாஹி வலா பரக்கத்தில்லாவுக்கு ஆதாரம் கிடையாது. பிஸ்மில்லாஹி வ பரக்கத்தில்லாங்கிற ஹதீஸ் வந்து ஹாக்கிமில் இருக்குது, தபரானியுடைய அவுசத்துங்கிற நூலில் இருக்கிறது, ஷோபுல் ஈமான் பைஹிக்கி இந்த 3 நூலில் இருக்குது. என்னென்னு இருக்குன்னு கேட்டால் இப்போ குழு நீங்கள் சாப்பிட்றதா தான் இப்போ குழு பிஸ்மில்லாஹி ஓ பரக்கத்தில்லாஹி, பிஸ்மில்லாஹி ஓ பரக்கத்தில்லான்னு சொல்லி சாப்பிடுங்கள் அப்படின்னு ஒரு ஹதீஸ் இருக்குது. இந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் அந்த 3 நூல்கள்லையுமே, எந்த நூல் ஹாக்கிம்லையும் சரி
தபரானியுடைய அவுசத்துங்கிற நூல்லையும் சரி, ஷோபுல் ஈமான்கிற நூல்லையும் சரி 2 பலவீனமான ஆளுக்க இடம்பெறாங்க. அது தலைப்புலேயே அந்த பலவீனமான வழியாக வந்திருக்கிற ஹதீஸ்னு தலைப்பு போட்டு இந்த விஷயம்லாம் எழுதியிருக்கிறாங்க. அதில் ஒரு ஆள் யாருன்னு கேட்டால் அப்துல்லாஹ் இப்னு கைசான் என்பவர் அறிவிக்கிறார். இந்த அப்துல்லாஹ் இப்னு கைசான் என்பவர் நீங்கள் தேடி பார்த்தீங்க என்று சொன்னால் எல்லா அறிவிப்பாளரை பேசக்கூடிய அறிஞர்களும் இவர் பலவீனமான ஒரு ஆள், இவர் ஆத்தண்டிக்கான ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லி அனைவராலும் பலவீனம்னு சொல்லப்பட்டவர் யார்? அப்துல்லாஹ் இப்னு கைசான். அவர் அறிவிக்கிற அறிவிப்பில் தான் இந்த பிஸ்மில்லாஹி வ பரக வலா பரகத்தில்லா இல்லை, பிஸ்மில்லாஹி வ பரக்கத்தில்லான்னு வந்திருக்கிறது. அதே ஹதீஸில் வந்து அபுல் முவஜ்ஜிஹ்னு ஒரு ஆள் அறிவிக்கிறாரு. அவர் யார் என்று தெரியாதவர். 2 கோளாறு அதில் இருக்குது. ஒரு கோளாறு பலவீனமான ஆள் இடம்பெறாரு, இன்னொரு கோளாறு அவர் யாருன்னு தெரியாத ஒரு ஆள் வர்றாரு. அப்போ யாரென்று அறியப்படாத ஒருவர் மூலமாகவும் பலவீனமானவர் மூலமாகவும் தான் இந்த ஹதீஸ் ஹாக்கிம்லையும் தபரானியுடைய அவுசத்துலையும் ஷோபுல் ஈமான்லையும் வந்திருக்கும் காரணத்தினால பிஸ்மில்லாஹி வ பரக்கத்தில்லாவும் பலவீனம். பிஸ்மில்லாஹி வ பரக்கத்தில்லா சொல்லலாமாண்டா அதுவும் பலவீனம். அலா பரக்கத்தில்லான்னு சொன்னால் இல்லாது. அலா பரக்கத்தில்லான்னு சொன்னார்கள்னா இட்டு கட்டி சொல்கிறாங்கன்னு அர்த்தம். நபியின் பேரில் நபி சொல்லாத இட்டு கட்டிக்கிட்டு இந்த துவாவை என்ன செய்கிறாங்க, பரவலாக மக்தபுகளில் சொல்லிக் கொடுப்பாங்க. சுன்னத் ஜமாத் மக்தபுகள்லாம் என்ன செய்வாங்க, சின்ன பிள்ளைகள் துவா கற்றுக் கொடுக்கும்போது பிஸ்மில்லாஹி வ அலா பரக்கத்தில்லா சொல்லி சாப்பிடணும்பாங்க. வேறு என்ன தான் சொல்லி சாப்பிட்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இதா அக்கல அஹதுக்கும் தஆமன், உங்களில் யாராவது ஒரு உணவை சாப்பிட்டால் ஃபல் யகுல் பிஸ்மில்லா, பிஸ்மில்லா சொல்லட்டும், அவ்வளோதான். பிஸ்மில்லான்னு மட்டும்தான் சொல்லணும். இப்போ அலா பரக்கத்தில் அந்த வார்த்தையெல்லாம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கு பண்ணக்கூடாது. ரசூலுல்லாஹ் தெளிவான வார்த்தையை கொண்டு சொல்கிறாங்க. இது திருமதியில் வரக்கூடிய ஹதீஸ். திருமதியில் மாத்திரமில்லை, இது நிறைய நூல்களில் வந்திருக்குது. பிஸ்மில்லா மட்டும் சாப்பாட்டை வந்துருச்சுன்னு சொன்னார். திருமதியில் வந்திருக்கிறது. எப்படி வந்திருக்குன்ற, அதாவது இது அக்கல் அஹதுக்கும் தாமன் உங்களில் யாராவது உணவை சாப்பிட்டாரேயானால் ஃபல் யகுல் பிஸ்மில்லா, பிஸ்மில்லா சொல்லட்டும். இது உணவுன்னு வந்தாலும் தண்ணிக்கு எடுத்துக்கணும். எந்த இடத்துல உணவு வந்தாலும் குடிக்கிறது இந்த எல்லாம் ஒன்று தான். நல்லாவுடைய பேரை சொல்லி குடிக்கிறதுக்குன்னு வரவே இல்லை. குடிக்கிறது நம்மளாக சேர்த்துக்கலாம், அடங்கும்னு நம்மளா விளைவிக்கலாம். சாப்பாடு தான் சொன்னாங்கன்னு ஒருத்தர் பிடிச்சா பிடிச்சிட்டு போகிறாரு, விளங்குதா? இது பொதுவாக சாப்பாடை சொன்னால் குடிக்கிறதுக்கு உள்ள சட்டமாக தான் என்ன செய்யணும், புரிந்து கொள்ளணும்னு அடிப்படையில் குடித்தாலும் சாப்பிட்டாலும் பிஸ்மில்லா சொல்லணும். ஒருத்தர் குடிக்கிறதுக்கு ஹதீஸ் டைரெக்டாக வரலன்னு சொல்கிறாரா, சரி போப்பா ஒன்றும் உறுதியாக பின்பற்றிட்டு போ, குடிக்கும்போது பிஸ்மில்லா சொல்லாமல் கூட குடிச்சிட்டு போ. அது வந்து குடிக்கிறதுக்கு பிஸ்மில்லா சொல்லணும்னு ஆதாரம் காட்ட முடியாது. சாப்பிட்ற சொல்ல வச்சு தான் குடிக்கிறதுக்கு உங்களுக்கு சொல்லணும்னு எடுக்க முடியும். அது உங்கள் உற்பத்தியின் பால்பட்டது. ஆனால் வந்து அதை சொல்கிறது வந்து சாப்பாட்டில் அடங்கும்ன்ற கருத்து பெரும்பாலும் இருக்குது. அதன்படி எடுத்துக்கொள்ளலாம். இது ஒன்றாச்சா. ஃபைன் நசியஃபி அவ்வளி, அந்த பிஸ்மில்லா சொல்ல ஆரம்பத்தில் மறந்து விட்டாரையானால் ஃபல் யகுல் பிஸ்மில்லாஹி ஃபி அவ்வளி வாஹிரி, பிஸ்மில்லாஹி ஃபி அவ்வளி வாஹிரின்னு சொல்லணும். அதாவது இதை முதல்லையும் கடைசிக்கும் சேர்த்து நான் பிஸ்மில்லா சொல்கிறேன். அதாவது முதல்ல பிஸ்மில்லா சொல்ல வேண்டும், மறந்துட்டு பாதி சாப்பிடும்போது யாவும் வருது நமக்கு, ஆஹா பிஸ்மில்லா சொல்ல மறந்துட்டோமே, அப்போ என்ன செய்யணும், மறந்த ஆளுக்கு வந்து பிஸ்மில்லாஹி ஃபி அவ்வளி வாஹிரிஹி அப்படின்னு சொல்லி கடைசியில் யாவும் வந்தால் கூட சொல்லிக்கிற வேண்டியதான். அப்போ ஆரம்பத்துலேயும் கடைசியில் உள்ளதுக்கும் சேர்த்து பிஸ்மில்லா சொல்கிறேன்னு அதுக்கு அர்த்தம். பிஸ்மில்லாஹி ஃபி அவ்வளி வாஹிரின்னா ஆரம்பத்துக்கும் சேர்த்து கடைசிக்கும் சேர்த்து பிஸ்மில்லா சொல்கிறேன்னு அர்த்தமாயிரும். அப்போ சாப்பாட்டுக்குரிய சொல் வந்து பிஸ்மில்லா மட்டும்தான். இது வந்து சரியான ஆதாரப்பூர்வமான ஹதீஸ், திருமதியில் வரக்கூடிய ஹதீஸ். அப்போ பிஸ்மில்லா சொல்லிட்டோமா. இந்த பிஸ்மில்லா சொல்கிற விஷயத்தில் ஒரு சர்ச்சை வருது. அந்த சர்ச்சை என்னென்னு கேட்டால், இப்னு தைமியா மாதிரியான அறிஞர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், பிஸ்மில்லா மட்டும் சொல்லாமல் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்னு சொன்னால் அதுதான் முழுமையானது. யார் சொல்கிறார்? இப்னு தைமியா சொல்கிறார். அதான் இதா கால இந்த லக்கலி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று பிஸ்மில்லா மட்டும் சொல்லாமல் சாப்பிடும்போது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று ஒருத்தர் சொல்வாரையானால் கான ஹசனன், அது அழகானது, ஃபைன்னுஹு அக்மலு, அதுதான் பூரணமானது அப்படின்னு யார் சொல்கிறா? இப்னு தைமியா சொல்கிறார். அதே மாதிரி நவவி சொல்கிறாரு, ஒல் அஃதலு, சிறந்தது எதுவென்று சொன்னால் ஐயக்கூல பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்வது தான் மிகச் சிறந்தது. சிறந்தது வந்து பிஸ்மில்லா சொல்வது மட்டும் கிடையாது, அது ரசூலுல்லாஹ் சொல்லாதையும் சேர்த்து என்ன செய்கிறாங்க, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்கிறது தான் மேலான்னு சொல்லிடுறாங்க. இது சொன்னவுடனே இப்னு ஹஜர் பிடிக்க முதல்ல சொன்னோம்ல, இந்த இப்னு ஹஜர் தான் பிடிக்கிறாருன்னு சொல்லி உட்கார்றதுக்கு சொன்னார்ல புஸ்தகம் பூண்டு, அவர் கேட்குறாரு இது என்னப்பா அப்போ சிறப்புன்னு எதை வச்சு நீ சொன்னேன்னு கேட்குறாரு. இதை கேட்டால் ரங்க கேட்க மாட்டேங்கிறார். எதில் உட்கார்றதுக்கு வந்து 2 விதமாக உட்காரணும் முஸ்தகப்புங்கிறார். எந்த ஒரு ஆதாரமும் ஒரு ஆதாரமே கிடையாது. அதை சொல்கிறதுக்கு என்ன செய்கிறாரு, அவராக சொல்கிறார் முஸ்தகப்புங்கிறார். இதை சொல்கிறவங்களுக்கு மறுப்பு சொல்கிறார். இப்னு தைமியாவுக்கும் நவவிக்கும் சேர்த்து மறுப்பு சொல்கிறாரு. என்ன செய்கிறாருன்னு கேட்டால், லம் அற, நான் காணவில்லை, லிமத்தாகு மினல் அஃதலியத்து, இதை சிறந்தது என்று வாதிடுகிறார்கள்ல, அப்படி சொல்வதற்கு தலீலன் ஹாசன், குறிப்பிட்ட எந்த ஆதாரம் கிடையாது, ஒரு ஆதாரம் இல்லாமல் அவங்க சொல்கிறாங்க.
அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறார், இப்னு ஹஜர் ஃபத்துஹுல் பாரியில் இதை மறுக்கிறார். இப்னு தைமியா எங்கேருந்து நிறுத்தி சிறந்தது பிஸ்மில்லா சொன்னாங்கன்னு வந்திருக்குது. மறையின பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ரசூலுல்லாஹ் சொன்னதை விட நீங்கள் சேர்த்து சொல்கிற சிறந்ததா? சிறந்தது என்று அதை சொல்வதற்கு எந்த ஆதாரம் கிடையாது. பிஸ்மில்லா சொல்கிறது சிறந்தது அப்படிங்கிற அளவில் அவர் மறுத்துடுறார். அதை விட நம்ம அல்பானி இருக்கார்ல, சமகாலத்தில் இருந்து மரணித்த அறிஞர், அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் இன்னும் கடுமையாக பிடிக்கிறாரு. அது சிறந்ததா, அது கெட்டதுங்கிறார். ரசூலுல்லாஹ் நீனா சேர்த்து என்ன சிறந்ததுங்கிற? பிஸ்மில்லா நல்லதாக இருக்கலாம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் நல்லதாக இருந்தாலும் ரசூலுல்லாஹ் உன்னை சொல்லி தராட்டி நீனா உண்டாக்குற இப்படி சரியாக வரேன், ரசூலுல்லாஹ் சொல்லி மாற்றமாக செஞ்சு அப்படி சரியாக வரேன்னு கேட்குறாரு. அப்போ என்ன செய்கிறாருன்னு கேட்டால், வா கூடு நான் சொல்கிறேன், லா அஃதல மின் சுன்னத்திஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை விட சிறந்த எதுவும் இல்லை. இவங்க பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லணும்னு சில சலஃபுகள் ஃபத்வா கொடுக்குறாங்க. அதை கண்டிக்கிறேன் இவர் கண்டிக்கிறார். அல்பானி என்ன சொல்லி கண்டிக்கிறாருன்னு கேட்டால், ரசூலுல்லாஹ் சொன்னதை விட கிடையாது. ஃபைன்னஹு லம் யஸ்பித் தஸ்மீத்தல் தாம் இல்லா பிஸ்மில்லா, சாப்பிடும்போது பிஸ்மில்லா சொல்கிற விஷயமாக பிஸ்மில்லாங்கிற சொல்லை தவிர வேறு எதுக்கும் ஆதாரம் கிடையாது, வரவே இல்லை. ஃபலா யஜூஸு ஸியாதத்து அலைஹா, அதை விட அதிகப்படுத்துவது கூடாத காரியம்ங்கிறார். இவங்க மேலானதுங்கிறாங்க. யார்? இப்னு தைமியா, இப்னு ஹஜர் போன்றவர், நவவி போன்றவர்கள்லாம் மேலானதுங்கிறாங்க. இப்னு ஹஜர் அதுக்கு சிறப்புன்னு சொல்வதற்கு ஆதாரம் இல்லைன்னு கொஞ்சம் மென்மையாக கண்டிச்சுட்டு போயிடுறார். அல்பானி சொன்னதில் கரெக்டாக இருக்குது. அது சுன்னத்தை பேன்ற பார்வையில் பார்த்தோம்னா ரொம்ப கடும்போக்கா சொல்கிறாரு. என்ன செய்கிறாரு? ஃபலா யஜூஸு ஸியாதத்து அலைஹா, ரசூலுல்லாஹ் சாப்பிடும்போது பிஸ்மில்லா சொல்லுன்னு கற்று தந்துட்டாங்க, அப்புறம் ஏன் கூட்டுறீங்க? மன்ன பிஸ்மில்லா நீங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய பேணுதலான ஆளா? அல்லாஹ்வுடைய ரசூல் ஒவ்வொன்றுக்கும் ஒன்று சொல்லித்தரணும் கற்று தந்தார்களே, ஆனால் அதில் எதுக்கு நீங்கள் கூடுதலாக்குறீங்க? அப்போ ஃபலா யஜூஸு ஸியாதத்து அலைஹா, அதை விட அதிகமாகக்கூடாது, அதிகமாக்குறதே கூடாதுங்கிற நீங்கள் சிறப்புங்கிறீங்களேன்னு கேட்குறாரு. நான் அதிகமாக்குறதே கூடாதுங்கிறேன், நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இதை விட சிறப்புங்கிறீங்க. அது சொல்வதே கூடுமாண்டு பிரச்சனையில் ஒரு விஷயத்துக்கு போய்கிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னதை விட நீங்களாக உண்டாக்குன ஒரு வார்த்தையை சிறப்புமீங்களா அப்படின்னு கேட்டுறாரு. அதை முடிச்சுட்டு என்ன செய்கிறாருன்னா, ஓ ஹைருல் ஹதி ஹதி முகமது, இதெல்லாம் ஒவ்வொரு பயான்லையும் ஓதுறாங்கல்ல, அஸ்தகுல் ஹதீஸ் கிதாபுல்லான்னு ஒரு வாசகத்தை ஓதிட்டு தான் பயான் பண்ணுவாங்க. அதில் என்ன வருது? ஹைருல் ஹதி ஹதி முகமதின், வழிகாட்டுதலில் சிறந்தது முகமது காட்டின வழி தான். இவ்வளோ சொல்லிவிட்டு அப்புறம் என்ன நீங்களாக ஒன்று உண்டாக்குறேன்னு கேட்குறாரு. அதனால் சாப்பிட்றதுக்கு பிஸ்மில்லா மட்டும்தான் சொல்லணும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்னு சொல்வதும் இவங்களாக உண்டாகி கொண்டது. இவங்களா அதிக வார்த்தை தானே, அதிக வார்த்தை தானே பிதத்து தானே, பிதத்து பூரா அப்படி தானே சொல்லுவாங்க. அதிகம் தானே, அதிகமாக செஞ்சால் நான் சுன்னத்தாயிருமா? பிதத்தில் தான் வரும். அப்போ அது ரசூலுல்லாஹ் ஒரு வார்த்தையை சேர்க்கறது மாத்திரை கூட அங்கீகரிக்கலை. ஆமன்து பி கிதாபிக்குங்கிறதுக்கு பதிலாக ஒருத்தர் என்ன செய்கிறாரு, ஓ ஆமன்து ஓ நபி கல்லதி அரசியல்ங்கிறதுக்கு பதிலாக ரசூலிக்கன்னு ஒருத்தர் மாற்றி ஓதிட்டார் துவாவை. ரசூலுல்லாஹ் கண்டிப்பாங்க சொல்லாத லாவ நபிக்கு நான் சொன்ன மாதிரி சொல்லு. அப்போ நபிங்கிறதுக்கு பதிலாக ரசூல்னு மாற்றி சொன்னார் ஒருத்தர், அதை ரசூலுல்லாஹ் கண்டிக்கிறேன். நான் என்ன சொல்லி தந்தேன்? நபின்றால் ரசூல்னா ஒன்று தான். ஆனால் ரசூல் என்ன சொல்லிட்டாங்க, நான் உன் நபிக்கன்னு உனக்கு துவா கற்று தந்துருக்கிறேன், நீ என்னத்துக்கு ரசூலிக்கன்னு மாற்றுறத அப்படின்னு சொல்லி திருத்துறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க சொல்லித்தந்த வார்த்தையில் சின்ன சேஞ்சு பண்ணுறது கூட அது வஹீக்கு மாற்றமான விஷயம். ரசூலுல்லாஹ் சொன்னது வஹீயில் சொல்லித்தந்த விஷயம், அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து அறிவிக்கப்பட்டு சொன்ன ஒரு விஷயத்தில் நம்ம சொந்த அறிவை கொண்டு இது வேளானது, இது அதோட சிறந்த வார்த்தைகள்லாம் சொன்னோம்னா நம்ம அல்லாஹ் ரசூலுக்கு பாடம் கற்பிக்கிற மாதிரி வந்துருங்கிற காரணத்தினால பிஸ்மில்லா இவர் சொல்கிறது தான் கரெக்டாக இருக்குது. அல்பானி சொல்கிறது தான் இதில் மற்ற அறிஞர்கள் சொல்வதை விட சிறப்பான கருத்தாக இருக்குது. ஏன்னா சுன்னத்தில் உறுதி அணிக்கிறார்ல, இந்த கருத்து சுன்னத்தில் ஒரு உறுதி காட்டக்கூடியதாக இருக்கிறது. இதை சாப்பிடும்போது சாப்பிட ஆரம்பிக்கும் போது அதை ஓதிடணும். சாப்பிட்டு முடித்த உடனே என்ன ஓதலான்னு கேட்டால் அது 2-3 துவாக்கள் வருகிறது. அது அனைவரும் பாடம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பெரிய வார்த்தைகளாக உள்ளது, நடைமுறையில் இல்லாத சொற்கள்லாம் நிறைய இருக்குது அதில். அதனால் ஓதிக்கலாம். அது ஓதிக்கிற துவா மனப்பாடம் என்ன விரும்புனீங்கன்னா புகாரில் 5458 புகாரியுடைய புஸ்தகம் போட்டிருக்கிறாங்க, தமிழாக்கம். அது பக்கம் அரபியும் இருக்கும். அதில் துவாவை நீங்கள் பார்த்துக்கலாம். அது என்ன துவான்னு கேட்டால், அல்ஹம்துலில்லாஹி கசீரன் தையிபன் முபாரக்கன் ஃபீஹி கைர மக்ஃபியின் ஒலா முவத்தைன் ஒலா முஸ்தகனன் அன்ஹு ரப்புனா என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிட்ட பிறகு என்ன செய்வார்கள்? ஓதுவார்கள். இந்த துவாவை என்ன செய்யலாம்? அல்லாஹ் புகழ் அளவுக்கு அதிகமாக புகழ்கிறேன், உன்னை நான் புகழ்வது போதுமானது கிடையாது, ஆனால் இப்போ என் சக்திக்கு உட்பட்டு புகழ்கிற விஷயந்தான் அது. அது ஒரு நல்ல விஷயம், நல்ல வார்த்தையாக இருந்தாலும் இதை சொல்வதுங்கிறதை நீங்கள் விரும்பினா சொல்லிக்கிறலாம். அல்லது வேறு இதையாக சொல்லலாமான்னு கேட்டால் இன்னொரு விதமாகவும் சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் புகாரில் அடுத்த ஹதீஸ் 5458 நான் முதல் சொன்னது, இப்போ 5459. அதுக்கு அடுத்து வர்ற ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி கஃபானா ஓ அருவானா கைர மக்ஃபியின் ஒலா மக்ஃபூரின், எங்களுக்கு உணவு பசியை போக்கி தாகத்தை தீர்த்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும்னு வரக்கூடிய ஒரு விஷயம். அப்போ இந்த துவாவையும் ஓதிக்கிட்டாங்கன்னு வருது. இதை இப்போ சாப்பிட்ட பிறகு ஓதுறதுக்குரிய ஒரு துவா. அதே நேரத்தில் இது அல்லாமல் வெறுமனே அல்ஹம்துலில்லாஹ்வும் சொல்லலாம். இதெல்லாம் சொல்ல நமக்கு தெரியலைன்னு சொன்னால்
மனப்பாடம் முடியலை என்று சொன்னால் அதுக்கு வந்து பொதுவான பர்மிஷன் ரசூலுல்லாஹ் கொடுத்துட்டாங்க. எப்படி கொடுத்துட்டாங்கன்னு கேட்டால், அல்லாஹ் வந்து நிறைய அள்ளி நமக்கு தந்திருக்கிறான். தந்து விட்டு நம்மிடமிருந்து அவன் பெருசாக நம்மகிட்ட எதிர்பார்க்கலை. அவன் எவ்வளோ தந்திருக்கிறான் அவ்வளோ நம்மளுக்கு வந்து வேலை வாங்குகிறான். சின்ன அளவுக்கு அவன் ஆக்கியிருக்கிற கடமைகள்லாம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கிறது. அதை ரசூலுல்லாஹ் சொல்லும்போது சொல்கிறாங்க, இன்னல்லாஹல எர்லா அனில் அபதி, ஒரு அடியான்ட்டு அல்லாஹ் எதில் திருப்தி படுறான்னு கேட்டால், அவன் ஏக்குழல் அக்கலத்தை ஒரு பொருளை சாப்பிட்டு விட்டு பொயஹமது அவனை புகழ்வதே அல்ல. யஹமதுன்னு ஒரு வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ் சொல்கிறது. இந்த ஹம்துங்கிற வார்த்தை எங்கெல்லாம் ஹதீஸில் வருதோ 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணுங்கிறல, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும்னு வராது, எஹமதுன்னு தான் வரும். அது எஹமதுங்கிற வார்த்தைக்கு புகழ்வது என்பதற்கு ஹதீஸில் தர்ற விளக்கம் என்னென்னு கேட்டால், அல்ஹம்துலில்லாஹ்ங்கிறது தான் எஹமது. தஸ்பீகின்ற வரும், சுப்ஹானல்லாஹ்வுக்கு அதை சொல்லுவாங்க. தஸ்பீக் சொல்லுங்கன்னு வரும். தஸ்பீக்கு அர்த்தமே என்ன? சுப்ஹானல்லாஹ். தக்பீர் சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. தக்பீருக்கு அர்த்தம் அல்லாஹ் அக்பர். தக்பீர் சொல்லிடக்கூடாது. தக்பீருக்கு அர்த்தம் என்னது? அல்லாஹ் அக்பர் சொல்வது. அப்போ 33 தடவை தஸ்பீஹ், 33 தடவை தஹமீது, 33 தடவை தக்பீர்னு சொல்கிற போது நம்ம என்னென்னு விளங்கிறோம்? அந்த வார்த்தை எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு விளங்கணும். அந்த வார்த்தையை தஸ்பீன்னு வந்திருந்தாலும் தஸ்பீஹ்னு எது சொல்லுவாங்க? சுப்ஹான் அல்லாஹ். தஸ்பீஹுடைய ஒரு சொல்லு தான் சுப்ஹான்ங்கிறது. அல்லாஹ் தூய்மையானவன் அர்த்தம். அல்லாவை பெருமைப்படுத்துகிற தக்பீர். அல்லாஹ் எப்படி பெருமைப்படுத்துவாங்க? அல்லாஹ் அக்பர். அல்லாங்கிற வார்த்தையை வராமல் தக்பீர் வருமா? தக்பீர் ஒருத்தன் சொன்னாண்டே, அல்லாங்கிற வார்த்தையில் வரலையே. அப்போ தக்பீர் சொன்னார்கள் தான் நான் என்று விளங்கிக்கிறேன்னு அல்லாஹ் அக்பர் என்று விளங்கிக்கிறேன். தொழுகையில் நுழையும் பொழுது யுகப்பீர் தக்பீர் சொல்வார்கள்னு வரும். தக்பீர் என்ன சொல்வார்கள்? அல்லாஹ் அக்பர் தான் சொல்வார்கள். தக்பீர்னா அல்லாஹ் அக்பர் தான் அர்த்தம். அப்போ இந்த சில சொற்களுக்கு வந்து மார்க்கத்தில் ஒரு வழக்கத்தில் ஒரு அர்த்தம் இருக்குது. அந்த மாதிரி எஹ்மதுன்னு எங்கெல்லாம் வருது அல்ஹம்துலில்லாஹ் தான். அப்போ நீங்கள் ஒரு மனிதன் சாப்பிட்டு விட்டு என்ன செய்கிறான்னு கேட்டால், அல்ஹம்துலில்லாஹ்ங்க நல்லா வயிறு புடைக்க சாப்பிட்றான், சாப்பிட்டு அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லிடுறான். அதே மாதிரி தண்ணியை குடிக்கிறான், குடிச்சிட்டு அல்ஹம்துலில்லாஹ் சொல்கிறான், ஃபைஹமது, அதுக்கு அல்ஹம்துலில்லாஹ் சொல்கிறான். இப்படி சொன்னானே ஆனால் இதில் எல்லாம் திருப்தி அடைஞ்சிடறான். நீ ஒரு தட்டு பிரியாணி சாப்பிட்டு விட்டு இதுக்கு எல்லாம் உன்ட்ட என்ன எதிர்பார்க்குறான்? அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்கிற, வேறு ஒன்றும் வேணாம். ரொம்ப கம்மியில் எல்லாம் திருப்தி அடைகிறான். நீ சாப்பிட்டது இவ்வளவு, அவன் உன்ட்ட என்னத்தை எதிர்பார்க்குறான்? இவ்வளோ சாப்பாடு ஒருத்தர் மனுஷன் கொடுத்தானா உன்ட்ட ஒரு நாள் பூரா வேலை வாங்குவான். அவ்வளோ பெரிய உணவு அவனுக்கு தந்துட்டு அல்லாஹ் என்ன செய்கிறான்னா ஒரு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லு. அப்போ அந்த அல்ஹம்துலில்லாஹ் சொல்வதே அல்லாஹ் திருப்தி அடைந்து விடுகிறான் ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தி முஸ்லீமில் வருகிறது. அதனால் நீங்கள் விரும்பினவர்கள் நீங்கள் வந்து இந்த துவா மனப்பாடம் பண்ணி சொன்னால் தான் சொல்லிக்கிறலாம். அல்ல எல்லாருக்கும் தெரிகிற விஷயம்னு ஒன்று இருக்கணும்னா மார்க்கத்தில் எல்லாருக்கும் கஷ்டம் இல்லாமல் சொல்கிறது அல்ஹம்துலில்லாஹ் தான். அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லிக்கிறேன். சாப்பிட்டு குடிக்கிறதும் சேர்த்து இந்த வந்துருச்சு. பிஸ்மில்லாஹ் குடிக்கிறது வரல, இதில் சேர்த்து வருமா என்ன செய்யுது? குடித்து விட்டு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லு, சாப்பிட்டு விட்டு 2 வாரத்தை சேர்த்து வருது. அப்போ குடித்து விட்டு அல்ஹம்துலில்லாஹ் சொன்ன, குடிப்பதற்கும் அது உண்டு வழங்கணும்னா பிஸ்மில்லாவுக்கு இதிலிருந்து சுற்றி வளைச்சிட்டு வழங்கலாம். ஆனால் நேரடியாக இருக்க நேராக கேட்டாங்கன்னா சொல்ல இயலாது. சாப்பிடும்போது குடிக்கும்போது பிஸ்மில்லாஹ் சொன்னார்களான்னா அதுக்கு ஆதாரம் இல்லை. ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் சொன்னது 2க்கு ஆதாரம் இருக்குது. குடித்த பிறகும் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லு, சாப்பிட்ட பிறகு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுன்னு இருக்குது. அதனால் வந்து அல்ஹம்துலில்லாஹ்ங்கிறத சொல்லிக் கொள்ளலாம். அல்லது என்ன செய்யலாம்? வேறு அந்த 2 துவா காட்டுறோம்ல புகாரியில், அந்த ஹதீஸில் உள்ள துவாக்களை நீ மனப்பாடம் பண்ணிக்கலாம். துவாக்களின் தொகுப்புங்கிற நூலில் அது இருக்குது, ஆன்லைனில் பார்த்தாலும் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் என்னென்னு கேட்டால், இன்னும் ஒரு துவாவை ரசூலுல்லாஹ் வந்து கற்று தந்திருக்கிறாங்க. என்ன துவான்னு கேட்டால், அதாவது நீங்கள் பிறர் உங்களுக்கு சாப்பாடு தர்றாங்க, பிறர் இல்லை இன்னொரு துவா, அதாவது வழக்கத்தில் உள்ளது துவா என்னென்னு கேட்டால், நடைமுறையில் அல்ஹம்துலில்லாஹில் அத்தாமனான்னு ஓதுவாங்க. சாப்பிட்டு முடித்த உடனே வெறும் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லாமல் இந்த 2 துவா சொல்கிறோம்ல புகாரில் வரக்கூடிய அந்த துவாவும் இல்லாமல் அல்ஹம்துலில்லாஹில்லதி அத்தாமனா வ சகானா வ ஜாலனா மினல் முஸ்லிமீன், இதுதான் துவா புக்லாம் போட்டிருப்பாங்க. சாப்பிட்டு முடித்த பிறகு இந்த அல்ஹம்துலில்லாஹ், வெறுமனே அல்ஹம்துலில்லாஹ் இல்லாமல் அல்ஹம்துலில்லாஹில்லதி அத்தாமனா, எங்களுக்கு உணவளித்து, ஓ சகானா, எங்களுக்கு நீர் புகட்டி, ஓ ஜாலனா முஸ்லிமீன், எங்களை முஸ்லீமாக ஆக்கியிருக்கிறானே அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும்னு அதுக்கு அர்த்தம். நல்ல அர்த்தம் தான். இதை வந்து சொல்லலாமான்னு கேட்டால், இதை சொன்னார் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் என்கிற மாதிரியான ஒரு ஹதீஸ் வந்து திருமதியில் இருக்கிறது. இந்த ஹதீஸ் திருமதியில் வருது. திருமதியில் வந்தாலும் இதனுடைய திருமதியில் மாற்றம் இல்லை. இந்த ஹதீஸ் திருமதியில் வருது, அகமதில் வருது, அபுதாவுதில் வருது, இப்னு மாஜாவில் வருது, சுனனுல் குப்ராவில் வருது, முஸன்னஃப் இப்னு அபீ ஷைபால எல்லாத்துலேயும் வருது இந்த செய்தி. இந்த செய்தி அல்ஹம்துலில்லாஹி அத்தாமனான்னு பரவலாக மக்கள் ஓதக்கூடிய செய்தி, தப்லீகில் சொல்லக்கூடிய செய்தி, துவா புக்கில் போடக்கூடிய துவாவெலாம் இது தான் போட்டிருப்பாங்க. அந்த 2 துவா போட்டிருக்க மாட்டாங்க. புகாரில் உள்ளதுன்னு சொன்னோம்ல அது போட்டிருக்க மாட்டாங்க. அதிகமான மக்கள் இதை மனப்பாடம் பண்ணி வச்சுருப்பாங்க. சாப்பிட்ட பிறகு என்ன ஓதணும்னு கேட்டால் இதை தான் சொல்லுவாங்க. அல்ஹம்துலில்லாஹில்லதி அத்தாமனா சக்கானா வ ஜாலனா மினல் முஸ்லிமின்னு சொல்லலாமான்னா அதுக்கு ஹதீஸ் திருமதியில் இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்ட பிறகு இதை சொல்வார்கள்னு ஹதீஸில் இருக்குது. இருந்தாலும் இதை அறிவிக்கிற அறிவிப்பாளரில் வந்து ரியாஹ் இப்னு அபீதான்னு ஒருத்தர் அறிவிக்கிறார். ரியாஹ், அவருடைய பேர் ரியாஹ், அவர் பாப்பா பேர் அபீதா. ரியாஹ் பின் அபீதா என்பவர் ஒருத்தர் அறிவிக்கிறார்.
இவர் வந்து பலவீனமான ஒரு ஆள், இவர் ஆத்தன்டிக்கான ஒரு ஆள் கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அறிஞர்கள்லாம் ஏகமனதாக இவர் யார் நல்லாருன்னு சொல்லவே இல்லை. திருமதியில் வந்த நூலாக இருந்தாலும் சரி, எல்லா நூலையும் இவர் தான் அறிவிக்கிறார். எத்தனை நூல்களில் வந்தாலும் எல்லாத்துலையும் இவர் தான் அறிவிக்கிறதுனால இது வந்து தான் இவர்கிட்ட விஷயம் என்னென்னு கேட்டால், அறிஞர்கள் சொல்லும்போது ஃபீஹி ஜஹாலத்துன், இவர் யாருன்னு தெரியாத ஆள். இவரை பற்றி விமர்சனம் போட்டால் என்ன செய்வாங்க, அந்த பேர் அடித்து பார்த்தீங்கன்னா ஃபீஹி ஜஹாலத்துன்னு தான் கிடைக்கும். இவர் தெரியலை, இவர் யார் என்று அடித்து நீ நெட்டில் பார்த்தீங்கன்னா என்ன செய்யும், அதில் அஸ்மாவுர் ரிஜால் அறிவிப்பாளர்களை சொல்லக்கூடிய கித்தாபுகளில் ஃபைண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இவர் பேரை போட்டு ஃபைண்ட் பண்ணால் என்ன வரும்னு கேட்டால் ஃபீஹி ஜஹாலத்துன், இப்படி இவர் பேர் இருப்பது தெரியவில்லை, இவர் யார் என்ற விவரம் கிடைக்கவில்லைன்னு சொல்லுவாங்க. அப்போ யார் என்று தெரியாத ஒரு ஆள் வழியாக வந்த அறிவிப்பு பிஸ்மில்லாஹி வலா பரக்கத்தில் இல்லவே இல்லை. இதுக்கு இருக்குது, ஆனால் பலவீனமாக இருக்குது. அல்ஹம்துலில்லாஹி அத்தாமன சக்கானான்னு சொல்வது வந்து பலவீனமாக இருக்கிறது. அதே ஹதீஸ் வந்து இன்னொரு ஹதீஸில் இருக்குது. என்ன இருக்குதுன்னு கேட்டால், அதாவது பஸ்ஸாரில் வருது. பஸ்ஸாரில் வரும்போது எப்படி வருதுன்னு கேட்டால், இதே ஹதீஸ் தான். அது அறிவிக்கலால் வந்து இப்னு அபீ லைலாங்கிறவர் அறிவிக்கிறார். எப்படி அறிவிக்கிறார்னு கேட்டால், மக்காவை சேர்ந்த ஒருவர் வழியாக அறிவித்தார்னு வருது. அவர் ஒருவர்னா யார், மக்காவை சேர்ந்த ஆயிரக்கணக்கான பேர் இருப்பாங்க. மக்காவை சேர்ந்த ஒருவர் வழியாக அவர் அறிவித்தார்னு வருது. மக்காவை சேர்ந்தவர்னா யார், ஒருவர்னா யார்ப்பா, ஒரு ஊரில் ஒரு 1000 2000 பேர் இருப்பாங்களே, 10,000 பேர் இருப்பாங்களே இவர் சொன்னக்கூடிய காலத்தில். அவ்வளோ மக்கள் இருக்கிற ஒரு இடத்துல வந்து ஒரு ஆள் அறிவித்தார்னா அது ஒரு அறிவிப்பாது. அன்பாவது அகலி மக்காங்கிறார், மக்காவை சேர்ந்த ஒருவர் வழியாக அறிவிக்கிறேங்கிறார். அப்போ இவர் யாருன்னு ஐடென்ட் பண்ணி சொல்ல தெரியலை. தனக்கு அறிவித்தவர் யாருன்னு கேட்டால் மக்காவிலேருந்து ஒரு ஆளுங்கிறார். அவர் யாருப்பா, மக்காவிலேருந்து ஒரு ஆள் தான் அப்படிங்கிறார். அப்போ இதை எப்படி நம்ம ஏற்றுக்கிற முடியும், ஹதீஸ்களில் ஏற்றுக்கிற மாட்டாங்க. இப்போ அல்ஹம்துலில்லாஹ் அத்தாமனாங்கிறத ரியாகுன்னு ஒரு ஆள் அறிவிக்கிறதுனால அதெல்லாம் பலவீனமாகி விடுகிறது. பஸ்ஸாரில் வரக்கூடியதில் அந்த ஆள் வரலை, ஆனால் என்ன வருது, ஒரு ஆள் வர்றார். இந்த ஒரு ஆள் வழியாக வரலாம் என்ன செய்ய மாட்டாங்க, எடுத்துக்கிற மாட்டாங்க. ஒரு ஆள்கிட்ட யாருன்னு சொல்லணும், அவருக்கு விவரம் கிடைக்கணும், அவர் எப்படிப்பட்ட ஒரு ஆளுங்கிறது அறிஞர்கள் என்ன செய்யணும், நற்சான்று கொடுக்கணும். அப்படிங்கிறன்னா அல்ஹம்துலில்லாஹ் எழுதி அத்தாமனாங்கிறது வந்து அதே மாதிரி முஸ்னத் அப்திபுன் ஹுமைதுங்கிற கிதாபில் இந்த துவா வருது. இதில் என்ன வருதுன்னா அந்த ஒரு ஆள் வருது, ஒரு ஆள் வழியாகன்னு வருது. அதனால் வந்து இந்த துவா கிடையாது. சாப்பிட்ட பிறகு என்ன செய்யணும்னா அல்ஹம்துலில்லாஹ் மட்டும் சொல்லுங்கள். இல்லைன்னா அந்த அல்ஹம்துலில்லாஹ் எழுதி சக்கானா அருவானான்னு இருக்கல அந்த மாதிரி துவாவை சொல்லிக்கிறங்க. அது புகாரில் உள்ள சொல்லிக்கிறேன். அடுத்தது வந்து நம்ம ஆத்தண்டிக்காக உள்ள என்னென்னா பிஸ்மில்லா அல்ஹம்துலில்லாஹ் மட்டும் வச்சுட்டா நீங்கள் போதும். ரொம்ப அழட்டிக்கிறாமல் என்ன செய்யுங்க, சாப்பிடும்போது பிஸ்மில்லா சாப்பிடணும் அல்ஹம்துலில்லாஹ், அவ்வளோன்னா குழப்பம் இருக்காது. கூட குறைய சேர்த்த வார்த்தைகள் வந்துச்சுன்னா நம்ம தேட வேண்டி வந்துடும். அதாவது லைஃபாக சைகாலாம் தெரியும். அதனால் இது ஈஸியான விஷயம் இவ்வளவுதான். அடுத்து என்னென்னா, ஒரு ஆள் நமக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க, ஒரு சாப்பாடு நம்ம கொடுத்தான்னா அவங்களுக்காக ஒரு துவா செய்யணும். அப்படிங்கிற மாதிரி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அல்லாஹும் பாரிக் லஹும் ஃபீமா ரஸக்தஹும் வஃபிர் லஹும் வர்ஹம்ஹும்னு ஒரு துவா இருக்குது. இறைவா நமக்கு சாப்பாடு தந்தாங்கன்னு வைங்க, அவங்களுக்கு ஒரு துவா செய்யணும்னு நினச்சிக்கிட்டு, இறைவா அவங்களுக்கு நீ பரக்கத் செய்வாயாக, அவங்களுக்கு எதை ரிஸ்க் அளித்திருக்கிறாயோ அதில் நீ பரக்கத்து செய்யி, அவங்கள மன்னிச்சிரு, அவங்கள அருள் புரிவாயாகன்னு ஒரு துவா. இது பரவலாக ஓதுறாங்க. இந்த துவா வந்து இருக்குதான்னு கேட்டால், இது ஆத்தண்டிக்கான ஹதீஸ் முஸ்லீமில் இருக்கிறது. ஆனால் இவங்க சொல்கிற மாதிரி எப்படி இருக்குன்னு கேட்டால், ரசூலுல்லாவுக்கு ஒரு ஆள் இருந்து சாப்பாடு கொடுக்குறாரு. ரசூலுல்லாஹ் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு அவங்க வாட்டுக்கு எந்திரிச்சு வெளியே வந்துடுறாங்க, புறப்பட போகிறாங்க. புறப்பட போகும்போது அவர் என்ன செய்கிறாருன்னா, நிப்பாட்டி கடிவாளத்தை பிடிச்சிக்கிறார். ரசூலுல்லாஹ் சாப்பிட்டுட்டு வெளியே வந்து ஒட்டகத்துலேயோ கோவர்களதுலையோ ஏறிட்டாங்க. ஏறினோன்னா கடிவாளத்தை பிடிச்சிட்டு என்ன செய்கிறாருன்னா, எங்களுக்கு துவா செஞ்சுட்டு போங்கிறார். அப்போ தான் ரசூலுல்லாஹ் அதை செஞ்சாங்க. அவ்வளோதான். அவர் சாப்பிட்டோன்னு துவா செய்யலை. இவர் என்ன செய்கிறாரு, இப்போ அகதபில் இஜாமி தாபத்தி, ரசூலுல்லாஹ்வுடைய கடிவாளத்தை பிடித்து கொண்டார். சாப்பாடு கொடுத்துட்டு உதுவுல்லாஹலனா, எங்களுக்காக நீங்கள் துவா செய்யுங்கன்னு அவர் கேட்டார். அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹும்ம பாரிக் லஹும் ஃபீமா ரஸக்தஹும் வஃபிர் லஹும் வர்ஹம்ஹும்னு சொன்னாங்க. இது வந்து அப்படி கேட்டுக்கொண்டதற்கு செஞ்சாங்கன்னு வர்றது வந்து சுன்னத்தாகதில்ல. உங்கள்கிட்டையும் கேட்டால் செய்யுங்க. உங்கள்கிட்ட என்ன செய்கிறாங்க, ஏதாவது துவா செய்யுங்கன்னு கேட்டாங்கன்னா துவா செஞ்சுட்டு போங்க. சாப்பிட்டா செஞ்சு தான் ஆவணமாக இருந்தால் இந்த இவர் கடிவாளம் பிடிக்க முந்தைய ரசூலுல்லாஹ் செஞ்சுருப்பாங்களே, அந்த சாப்பிட்டதுக்காக கொடுத்ததற்கு செய்ய வேண்டியதாக இருந்தால் இவர் கோருவது வரைக்கும் ரசூலுல்லாஹ் வெயிட் பண்ணுறாங்க. அது சொல்லாமல் தானே வந்துட்டாங்க. இந்த துவாவை சாப்பிட்டுட்டு ஒரு துவா ஓதாமல், அவங்க சாப்பாடு கொடுத்தவருக்காக ஒரு துவா ஓதாமல் வெளியே வந்துட்டாங்க. இவர் எங்களுக்காக துவா செய்யுங்கன்னு கேட்கும்போது, எல்லாம் இவருக்கு ரிசுக்கில் பரக்கத்தை செய்யி, இவங்களுக்கு அருள் செய்யி, பாவத்தை மன்னிச்சிருன்னு கேட்டிருக்கிறாங்க. நல்ல துவா அது. இதை ஓதுனா தப்பு இல்லை, இது வலியுறுத்தக்கூடாது. நம்மளும் என்ன செய்ய, ரசூலுல்லாஹ் ஒரு ஆளுக்கு ஓதிருக்கிறாங்க, கேட்டதுக்கு ஓதனாலும் ஓதலான்னு சொல்லிட்டு ஓதலாம். நீங்கள் கேட்காம நீங்கள் ஓதலாம். ரசூலுல்லாஹ் ஓதிட்டாங்க, ஒரு ஆளுக்காக ஓதிட்டாங்கன்னு ஓதலாம். அண்ணன் செய்ய நீ சாப்பிட்றோன்னு கண்டிப்பாக இதை ஓதுன்னு சொல்ல இயலாது. அது ஓதுனா தப்பு சொல்ல இயலாது. ஒருத்தர் இது அடிப்படையாக வைத்து என்ன செய்கிறாரு, சாப்பாடு கொடுத்தவங்களுக்காக வேண்டி அல்லாஹும்ம பாரிக் லஹும் ஃபீமா ஏன் ஓதுனான்னு ரசூலுல்லாஹ் ஒரு ஆளுக்கு செஞ்சுருக்கிறாங்கன்னா அது கரெக்ட் தானே. அது அந்த கோணத்தில் செஞ்சால் குற்றம் இல்லை. ஒருத்தர் ஓதாமல் போகிறார், ஏன் ரசூலுல்லாஹ் அவனு கேட்டது செஞ்சாங்க, கேட்கவா செஞ்ச நான் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் ஹதீஸ்ல உள்ளது தான். அப்போ அவருக்கு நீங்கள் ஓதுறதை வலியுறுத்த முடியாது, எல்லாரும் ஓதணும்னு சொல்ல இயலாது. ஒருவர் இது அடிப்படையாக வைத்த இந்த துவாவை உணவளித்தவர்களுக்காக வேண்டி,
விருந்தளித்தவருக்காக ஓதினாரையானால் அதுவும் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது தான் அப்படின்றத அதை விளங்கிக்கிறோம். அதே மாதிரி வந்து ஒரு துவாவை வந்து செய்யலான்னு இருக்குது. என்ன செய்யலான்னு இருக்குன்னு கேட்டால், நமக்கு ஒருத்தவங்க சாப்பாடு தந்துட்டாங்களா, சாப்பாடு தந்தாங்கன்னா அல்லாஹுமா அத்தையும் மன் அத்தாமணி ஒஸ்கி மன் சகானி, இது பரவாயில்ல எல்லாரும் தெரிஞ்சு வச்சுக்கிற துவா தான். இறைவா எனக்கு உணவளித்தவருக்கு நீ உணவளிப்பாயாக, எனக்கு குடிபானம் தந்தவர்களுக்கு நீனும் பானத்தை கொடுப்பாயாகன்னு இந்த வார்த்தைக்கு அர்த்தம். இந்த வார்த்தையை சொல்லலாமான்னு கேட்டால், இது சொல்லலாம் என்பதற்கு அகமதில் ஒரு ஹதீஸ் ஆதாரம் இருக்கிறது. என்ன ஹதீஸ்ன்னு கேட்டால், சில பேர் வெளியூர்லேருந்து தங்குறாங்க, ரசூலுல்லாவோட தங்க வைக்கிறாங்க. தங்க வச்சோன்னு என்ன செய்கிறாங்கன்னா, மிக்தாதுங்கிற ஒரு தலைமையில் தான் வந்திருக்கிறாங்க. அப்போ அவர் என்ன செய்கிறாங்கன்னா, 3 பேர் இவங்க இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்கன்னா, ஆட்டுப்பாலை கறந்து 4 பங்கா வச்சு நீங்கள் 3 பேரும் குடிச்சிட்டு என் பங்கை வைங்கன்ட்டு போயிடுவாங்க. 4 பேர் ரசூலுல்லாஹ் நானும் பால் குடிக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஒட்டகத்துலேருந்து பாலை கறந்து என்ன செய்யுங்க, அதை 4 பங்கா பிரிங்க, எவ்வளோ பால் வருதோ 4 பங்கு ஆக்கி நீங்கள் 3 பேரும் ஆளுக்கு ஒரு பங்கை குடிச்சுவிட்டு என் பங்கை வச்சுருங்கன்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் போயிட்டாங்க. போனவங்க லேட் ஆகிடுச்சு. அப்போ இந்த மிக்தாத் என்ன செய்கிறா, கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு ரசூலுல்லாஹ் அங்கங்கே போகிறாங்க, சாப்பிட்ருவாங்க, இங்கே இந்த பால் பெரிய விஷயமா, வெளியே போனாங்கன்னா மற்றவங்க ஏதாவது கொடுப்பாங்க, நம்ம அதையும் குடிச்சிருவோமே. ரசூலுல்லாஹ் மூடி வச்சு விட்டார். மூடி வச்சு விட்டு என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அதையும் எடுத்து குடிச்சு விட்டார். குடித்தவொன்னு ரசூலுல்லாஹ் நினைச்சாங்க, வந்துடுறாங்க. வந்தவொன்னு பதறது இருக்குது, வந்துடுது. அந்த பாத்திரத்தை திறந்து பார்த்தா என்ன செய்வாங்களோ, பத்வா செஞ்சால் என்ன பண்ணுறது, எவனா குடிச்சதுன்னு சொல்லி ஏதாவது துவா பண்ணிட்டா என்ன செய்யணும் பயந்துக்கிட்டு நடுங்கிட்டு இருக்கிறார். ரசூலுல்லாஹ் வந்தாங்க. வந்துட்டு என்ன செஞ்சாங்கன்னா திறந்து பார்த்தாங்க, பால் இல்லை. அப்போ என்ன செய்கிறாங்க ரசூலுல்லாஹ் இது சொல்கிறாங்க, இறைவா எனக்கு உணவளித்தவருக்கு நீ உணவளிப்பாயாக, எனக்கு பானம் கூடவே கிடைக்கல அப்போ சொல்கிறாங்க நல்ல துவா, கெட்ட துவா செய்யக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அல்லாஹுமா அத்தைமன் அத்தாமணி வஸ்கிமன் சக்கானிங்கிற துவாவை செஞ்சுருக்கிறாங்க. அது சாப்பாடு தராட்டாலும் கொடுத்துருப்பாங்க, சாப்பாடு அது இல்லாமல் போயிடுச்சு, இருந்தாலும் அந்த துவா செஞ்சிடறாங்க, எனக்கு சாப்பாடு தந்தவருக்கு நீ சாப்பாடு தருவாயாகண்டு. அதுக்கப்புறம் என்ன செய்கிறாருன்னு அல்லாஹ்வுடைய தூதரை நான் தான் குடிச்சுட்டேன் என்னென்னு ரசூலுல்லாஹ் கேட்கவும் இல்லை, விசாரிக்கவும் இல்லை. நமக்கு மூடி வேறு வச்சுருக்காங்களா, இருக்குன்னு நினச்சிட்டு வர்றாங்க. மூடி வச்சா வெறும் டம்ளர் வச்சு மூடி வச்சுருக்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ்ட்ட விஷயத்தை சொல்கிறார். அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறேன்னா, அப்போ நான் என்ன செய்கிறேன்னா, நான் போய் பால் கறந்துட்டோன்னு போய் மறுபடியும் நல்ல ஒரு வாட்டர் எடுத்து பால் கறந்து கொண்டாந்து ரசூலுல்லாஹ் என்ன செய்வார், கொடுப்பார். நான் வேணா கறந்துட்டு வர்றேன்ட்டு. சரி, அது நமக்கு என்னன்னு கேட்டால், இது வந்து இந்த அல்லாஹும் அத்தைமன் அத்தாமணி ஒஸ்கி மன் சகானி, எனக்கு உணவளித்தவருக்கு நீ உணவளிப்பாயாக, எனக்கு பானம் அளித்தவருக்கு நீ பானம் அளிப்பாயாக என்று ஓதுற துவா வந்து அது இருக்கிறது. இது சாப்பிடுடைய முறையில் ஒரு விஷயம். அடுத்து வந்து சாப்பிட்றது வந்து வலது கையில் சாப்பிட்லாமா, இடது கையில் சாப்பிட்றதா, அந்த டைனிங் டேபிள் சொன்ன இன்றைக்கி வரல, நாளைக்கு தான் அது வரும். இப்போ அதில் சாப்பிட்லாமா, அந்த சாப்பிட்ற விஷயம் நிறைய இருக்குது. எல்லாமே உணவுகள் சட்டத்தில் சொல்கிற எந்த விஷயம் விடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் விவரமாக சொல்ல வேண்டியிருக்குன்னு சொல்லலாம். அது மீதி உள்ள நாளைக்கு பார்த்துக்குறோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.